அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசும் நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரைக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் இந்நிகழ்வின் இன்றைய கருத்தரங்கில் சிறப்புரையாற்ற ஆவண ஒளிப்பட வரைஞர் திருவாளர் முகமது முஸ்தபா ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நாளில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பட கலைஞரும் ஆவண வரைஞரும் ஆவார். இவர் புதுச்சேரியை சார்ந்தவர். இதில் எமக்கு ஒரு பெருமை உண்டு. புதுச்சேரியில் இப்படி பல நிறைய செய்திகளை தாங்கி பணியாற்றி வருகின்ற இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு இந்த நிகழ்வை நாம் முன்னிறுத்துகிறோம். உலகெங்கும் பல நிலைகளிலும் பல சிறந்த செயல்பாடுகளில் இளைஞர்கள் ஈடுபட்டு வந்தாலும் மிகச்சிறிய ஒரு இந்தியாவின் மிகச்சிறிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட புதுச்சேரியில் வியக்கத்தக்க அறிஞர் பெருமக்கள் உருவாகி பல வேலைகளை உலகெங்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முஸ்தபா அவர்கள் ஒரு தனிச்சிறப்பிடம் கொண்டவர். இவருடைய கருப்பு வெள்ளை ஒளிப்பட கண்காட்சியை கண்ட எனக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு இருந்தது. கருப்பு வெள்ளை தொடர்பாக எமது அருங்காட்சியகத்தில் ஒரு தனி பிரிவு ஒன்று இயங்கி வருகிறது. உலகெங்கும் உள்ள பல அரிய கருப்பு வெள்ளை படங்களையும் எத்னாலஜிக்கல் ரிசர்ச் எனப்படுகின்ற மாந்தவியல் ஆய்வுகளுக்காக எதிர்காலத்துக்காக அவைகள் தொகுக்கப்பட்டும் காக்கப்பட்டும் வருகின்றன. அதன் அடிப்படையில் கருப்பு வெள்ளையின் மீது ஈடுபாடுடைய எனக்கு இவருடைய ஒளிப்பட கண்காட்சி மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. கருப்பு வெள்ளை என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இவர் ஆவணப்படுத்தி காட்டிய கண்காட்சி. அப்பொழுது இவருடைய ஒளிப்பட அறிவு எப்படிப்பட்டது, இவருடைய தேடல் எப்படிப்பட்டது என்ற நிலையில் இவரோடு பழக விரும்பினேன். நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இவர் நல்ல ஒரு 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 நம் மனமுடையவர். மக்களை ஆவணப்படுத்துவதில் மிகச்சிறந்த ஈடுபாடுடையவர். இவருடைய நட்புகளும் இவருடைய சூழல்களும் இவரை மேன்மேலும் இவரை ஊக்கப்படுத்தி வருகின்றன. இவரோடு நாம் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவருடைய அனுபவம், இவருடைய பயிற்சிகள், இவர் ஏற்படுத்தி கொண்ட வகைகளை எல்லாம் நம்மிடையே கதை போலவும், மற்றபடி எப்படி ஒரு ஒளிப்பட ஆவணத்தை மேற்கொள்வது என்பதை ஒரு இயல்பான வடிவத்தில், மக்கள் வடிவத்தில் இவர் முன்னிறுத்துவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடரலாங்க முஸ்தபா. எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆவணப்பட முயற்சியை ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் இயல்பா மக்கள் நடையில பேசலாம். நன்றி, வணக்கம். தொடருங்க. தேங்க்யூ அறிவன் அருளி சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் சார் மாதிரி அவ்வளோ தூய்மையான தமிழில் பேச போகிறதில்ல. நடைமுறையில் பேசுகிற வழக்கத்திலேயே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். என்னை பற்றி ஒரு சிறு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட எப்படி புகைப்படத்துக்குள்ளே நான் வந்தேன், அது என்ன மாதிரி என்னோட அனுபவங்கள் எப்படி நான் கற்றுக்கிட்டேன் படிப்படியாக, இது கற்றுக்கிட்டேன்றதையும் நான் கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, யாருக்கும் போர் அடிக்காமல். டைரெக்டாகவே புகைப்படம் வாயிலாகவே நம்ம நிறைய கலந்துரையாடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 40 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஒரு சின்ன ஸ்லைட் மாதிரி போட்டு காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் எதுனா இருந்ததுன்னா அது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ நேரடியாக என்னை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நான் புதுச்சேரி என்னோட பிறந்த ஊர். நான் ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சூழ்ந்து இருக்கிற ஒரு ஊர், திப்ராயப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. பம்பாக்கீரப்பாளையம் நிறைய எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் நான் பிறந்தது. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு இப்போ எனக்கு கூட பிறந்த 9 பேர். ஸோ நான் கடைசி பையன் எங்கள் வீட்டில். சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட மகன் தான் நான். எங்கள் அம்மா ரோட்டில் இட்லி
பலகாரம் சுடுறவங்க. எங்க அப்பா சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. நான் வந்து கடைசி பையனா பிறந்து அரசு பள்ளியில படிச்சு, என்னால அதிகபட்சமா 12வது வரைக்கும் நான் படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் படிப்பு தொடரல. குடும்ப சூழலுக்காக நான் 16 வயசுலயே என்னோட வேலைய தொடங்க ஆரம்பிச்சுட்டேன். இப்பொழுது எனக்கு 42 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 24 வருடம் தொடர்ந்து நான் வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னோட அ கு ஆரம்பகால ஒரு கிளான்ஸ். ஒரு இளமை காலத்தோட ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. ஏன்னா, அதுக்கும் புகைப்படத்துக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. அதனால இத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் தானாக கொஞ்சம் முன் வந்து அ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருந்தேன். கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்திருந்தேன். நான் இதுவரைக்கும் வந்து ஒரு 16 விதமான வேலைகளை செய்துள்ளேன். என்னோட இந்த 24 வருஷத்துல ஒரு வேலையில இல்லாம, நான் ஒரு 16 விதவிதமான வேலைகள் செய்து இந்த நிலைமைக்கு இப்போ வந்திருக்கேன் நானு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாதாரண ஒரு கூலி வேலையாக இருந்து, இன்னைக்கு நான் வேலை செய்றது பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே விமானம் தயாரிக்கிற பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி போன்ற கம்பெனிக்கு சமமான கம்பெனில நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா வளர்ந்திருக்கிறேன். இதுல நான் 16 ப்ரொஃபஷன் இதுல வந்து சாதாரண ஒரு அ ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து லாரி கிளீனரா இருந்திருக்கேன். அது அது இல்லாம நெறைய இது கூடவே சேர்த்து ஒரு 15 வேலைகளும் செஞ்சிருக்கேன். அதனால அதிகமான வேலைகள் செய்து அதுக்கான அனுபவமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் என்னோட புகைப்படத்துல அ காண முடியுது. என்னால காண முடியுது. ஸோ இது மாரி தான் என்னோட புகைப்பட ஆரம்ப காலத்துல இருந்தது. நான் புகைப்படம் எப் அதுவரைக்கும் எனக்கு நான் வந்து ஒரு 28 வயது வரைக்குமே எனக்கு வந்து புகைப்படம் சார்ந்த எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அ சின்ன வயசுல வீட்ல புகைப்படம் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமும் கிடையாது. அதுக்கான சூழலும் இல்ல. ஏன்னா, அதுக்கான ஒரு குடும்ப சூழலும் ரொம்ப ஏழ்மையானது. அ 28 வயதுல எனக்கு ஒரு முதுகுவலி ஒரு பிரச்சனை உருவாகும் பொழுது, எனக்கு வந்து டாக்டரோட சஜஷன் வந்து, "நீங்க நீங்க ரொம்ப டிப்ரஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. அ நீங்க உங்களோட மனத வந்து வேற பக்கம் அ திசை திருப்புங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான வேலை இல்லாம, வேற ரொம்ப விளையாடலாம் போகாம, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரி ஒரு வேலைய ஆரம்பிங்கன்னும்போது, எனக்கு எனக்கு தோன்றியது முதலில் ஒரு கேமரா வாங்கலாம். ஏன்னா, சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு புகைப்படம் என்னையே நான் எடுத்துக்கல, யாரையும் நான் எடுக்கல, என்னை யாரையுமே எடுக்கல. ஸோ, அதனால என்கிட்ட சைல்ட்ஹுட் ஃபோட்டோன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்போ நான் கேமரா வாங்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் ஒரு 2012ல வ 11ல இங்க நம்மளோட தானே புயல் புதுச்சேரியை தாக்கிய நேரத்தில தான் கேமரா வாங்கியிருந்தேன். அப்போ புதுச்சேரிய சுத்தி எடுத்துட்டு இருந்தேன். அப்போ இந்த நம்ம பாரதி பார்க்ல ஒரு ஒரு கண்காட்சி நடந்தது. அ தியாகராஜன் அவர்கள் வந்து அவருடைய அருமையான புகைப்பட கண்காட்சி நம்ம சிதலமடைந்த இந்த புதுவை ப பூங்காவ சுத்தி வச்சிருந்தாங்க. அவரோட புகைப்படங்கள் ரொம்ப என்னோட தாக்கத்த ஏற்படுத்தியது. 2000 ப ஆமா 12 ஜனவரில வச்சிருந்தாங்க. அ அப்போதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு. இத மாரிலாம் ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியுமா? ஏன்னா எடுத்த ஆரம்ப கட்டத்திலேயே எனக்கு ஒரு சின்ன இது மாரி ஆசை வந்துருச்சு. அதனால அவர் கூட சேர்ந்து சென்னையில இருக்கேன்னு சொன்னாரு. நான் சென்னைக்கு வேலைக்காக போயிருந்தேன். அப்போ அவரு என்ன ஒரு அ இந்த வார இறுதியில் ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க இல்லையா? அவங்க கூட சேர்ந்து வாங்க கொஞ்சம் கிராமங்கள் சுத்தி புகைப்படம் எடுக்கலான்னு சொல்லி என்னை அவர் தான் அழைத்து சென்றது. அதன் பின்பு தான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி வந்து கொஞ்சம் அ நல்லா கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படியும் எனக்கு வந்து நெறைய கேள்விகள் இருந்தது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த 1 வருஷம் ஆயிடுச்சு கேமரா வாங்கி. என்னோட புகைப்படத்துல சரியான வந்து அந்த அமைப்போ, இல்ல வந்து ஏதோ ஒரு அ மிஸ் ஆயிருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அந்த பக்குவமா ஒரு அமைப்பா என் புகைப்படம் இல்லாத மாரி ஒரு தோற்றம் எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. அது எதனால் அது எல்லாருமே வந்து சொல்றாங்க, அது டெக்னிக்கலா சொல்றாங்க. இந்த மாரி கேமரா யூஸ் பண்ணா நல்லாருக்கும். இப்படி ஒரு நீங்க எடிட்டிங் இந்த கத்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். இந்த மாரி Photoshopல நீங்க வந்து நெறைய லேர்ன் பண்ணா நல்லாருக்கும்ன்றது வந்து நெறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க அறிவுரை தான் அதிகமா இருந்தது. இந்த 1 வருஷம். முதல் 1 வருஷம் எனக்கு அறிவுரை கிடைச்சதே பார்த்தீங்கன்னா, ஆ எல்லாமே தொழில்நுட்பம் சார்ந்து இருந்தது. ஆ எனக்கு நான் அதை நம்பி நானும் வந்து தொழில்நுட்பம் சார்ந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு 1 வருடம் கழித்து நான் வந்து இதே மாரி ஒரு கலந்துரையாடல கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. அவங்க கூட என்ன பேசுறாங்கன்றத கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மதுரையில். அப்போ மதுரை போம்போது முதல் தடவையாக புகைப்பட கலைஞர்கள நான் வந்து அப்பதான் சந்திக்கிறேன். எனக்குன்னு புகைப்பட கலைஞர் யாருமே தெரியாது. இந்த உலகத்துல என்ன மாரி மாற்றங்கள் புகைப்படங்கள் உருவாக்கி இருக்கிறது என்பதை பற்றி எந்த ஒரு அறிவும் கூட எனக்கு கிடையாது. அ அந்த மதுரை செல்லும்பொழுது எனக்கு ஒரு நெறைய நண்பர்கள் வந்து
ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுறது எல்லாமே புகைப்படம் சார்ந்து மட்டும் தான் பேசுறாங்க தவிர, எந்த கேமராவோ, எந்த ஒரு லென்ஸோ, எந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து அவங்க பேசுறது இல்ல. எனக்கு ஒரு ஒரு வியப்பான ஒரு நிகழ்வாக அது இருந்தது. அப்பொழுது அவர் பேர ஒரு ஆர்.ஆர். ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பெரிய கலைஞர். அவரு நமக்கு நல்ல பூவுலகின் நண்பர்களோட முக்கியமான ஒரு எடிட்டரா இருக்காரு. இப்போ ரொம்ப நண்பராவும் இருக்காரு எனக்கு. அவர் சார் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது அவர் சொல்றாரு, புகைப்படம் என்பது அ மனிதன் சார்ந்தது. அது வந்து கருவி சார்ந்தது இல்ல என்ற ஒரு ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாட எனக்கு சொல்றாரு. எனக்கு அது ஒரு வித்தியாசமாக தோன்றியது. அப்போ அவர் பேசுறத கேட்கும்பொழுது. புகைப்படம் ஒரு ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி என்றால் வந்து தனிப்பட்ட நபர் என்ன ஒரு சூழலிலிருந்து வந்திருக்கிறார்? என்ன மாரி அவர் வந்து அவரோட அ வாழ்வியல் இருக்கு. அவர் என்ன மாரி புத்தகங்களை பார்க்கிறார்? அவர் என்ன மாரி மக்களை வந்து வந்து அவரோட நட்பு வட்டாரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்? அவர் என்ன மாரி அ கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார்? என்ன என்ன மாரி அந்த மாரி நண்பர்கள் நீங்க அப்ரோச் உங்களோட ஆர்வம் எதை சார்ந்து இருக்கோ, அங்கிருந்து தான் நல்ல புகைப்படங்கள் உருவாகும் என்றது சொல்றாரு. எனக்கு அது ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்பொழுது. அப்போ எனக்கு அ தி தி பெஸ்ட் கேமரா வந்து நல்ல ஃபோட்டோ எடுக்காது. ஒரு நல்ல மனிதனால் மட்டும் தான் நல்ல புகைப்படத்தை குடுக்க முடியுன்ற அந்த சின்ன கரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆழமான ஒரு புரிதலை புகைப்படம் சார்ந்து எனக்கு குடுத்துள்ளது. ஸோ அப்பொழுது தான் நான் ஆரம்பிக்கிறேன் நான் 2012க்கு 12க்கு ஆமா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர், டிசம்பர்ல அவர சந்திக்கிறேன். 2013ல நான் வந்து என்னுடைய அப்ரோச் ஒரு புகைப்படத்தை பார்க்கும் விதத்தை வந்து மாற்றி அமைக்க ஒரு நேரம் கிடைக்கிறது. அப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெறும் என்கிட்ட இருந்து சாதாரண ஒரு கேமரா. அது அது வந்து நல்ல புகைப்படம் எடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு அப்பதான் எனக்கு கிடைக்குது. ஏன்னா புகைப்படம் என்பது ஒரு ஒரு பெர்சனால் தான் நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு குடுத்தது அவர்தான். அது பின்பு நான் தொடர்ந்து முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்து 2014ல் எனக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைத்தது. அப்போ எனக்கு நேஷனல் ஜியோகிராஃபிக் அமைப்பிலிருந்து அம் சிறந்த தருணமுக்கான விருது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுவரைக்கும் எனக்கு இது மாரி அ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து வந்ததில்ல. என்கிட்ட இருக்க கேமராவே போதும். அ ஒரு என்ன சொல்றது? தன்னம்பிக்கை வந்து அவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் எனக்கு உருவானது. அ ஸோ அது தொடர்ந்து நான் தொடர்ந்து நெறைய பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய பேர சந்திக்க ஆரம்பிச்சேன். ஒரு காலகட்டத்தில ஒரு அ நெறைய நெறைய கற்றுக்கொண்டேன். நான் மனிதர்கள் மூலமாகத்தான் நெறைய விடயங்களை கற்றுக்கொண்டேன் தவிர, எந்த ஒரு புகைப்பட அ ஒரு பழைய புகைப்பட பார்த்தோ, அதை பார்த்து எதுவும் நான் பெருசா கத்துக்கல. நான் கத்துக்கினது இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ அறிவன் அருளி சார நான் வந்து சந்திக்கிறேன்னா, அவரோட அந்த அமைதியான அப்ரோச், அவரோட அந்த மியூசியம், அவரோட அந்த அருங்காட்சியக இருக்கிற அந்த அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட அவருக்கு அத வந்து எடுத்து நடத்துற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து ஒரு விஷயம் நான் கத்துக்குவேன். இத வந்து என்னோட செயல்பாட்டுல வந்து நான் வந்து அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பேன். இதுதான் என்னோட சின்ன சின்ன லேர்னிங். ஸோ ஏன்னா வந்து ஆரம்ப கட்டத்துல ஏன்னா அப்புறம் அவ்வளோ ஒரு கேமராக்களை வாங்கி குவிக்கும் வருமானம் இல்ல என்கிட்ட. இருக்கிறத வச்சு பண்ணணும்னா, நமக்கு புடிச்சத எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும். அது மத்தவங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அத பத்தி எந்த ஒரு கவலையும் படாம, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அத நீங்க வந்து இப்படி அணுகுறீங்க. அத அத ரசிக்கிறீங்க என்ற ஒரு ஒரு புரிதல் வந்து விட்டாலே, நல்ல புகைப்படங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் என்னோட புகைப்படம் தொடர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சு, க ஒரு நெறைய விருதுகள் தேடி வந்தது. கிட்டத்தட்ட இப்போ 12 வருடமாக நான் இப்போ அதே புகைப்படம் சார்ந்து நெறைய ஆவணங்கள் பண்ணி வரேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் சார்ந்து ஒரு ஆவணம் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அது இல்லாம ஃபியூஜி ஃபிலிம் என்ற ஒரு கேமராவோட இந்தியாவோட அ பிராண்ட் அம்பாசடராக செயல்படுறேன். ஒ அவங்களுக்கான சேர்ந்து நானும் அவங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி தெருக்களில் எடுக்கப்படுகிற புகைப்படம் சார்ந்து அ சின்ன சின்ன கிளாஸஸும் குடுத்துட்டு வரேன். 2020ல என்னோட புகைப்பட தொகுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் நான் வந்து பிரான்ஸ், பாரிஸ்க்கு சென்று நான் ஒரு வருடம் காலம் மாணவர்களிடம் கலாச்சாரங்கள் சார்ந்து பணிபுரியும் அத ஆங்கிலத்துல வந்து கல்ச்சுரல் சஸ்டைனபிலிட்டி அத சார்ந்து ஒரு ஒர்க் பண்றதுக்கு எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைந்து பாரிஸ்ல ஒரு வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த தொழில்நுட்பம் சார்ந்தோ, எந்த கேமரா சார்ந்தோ எனக்கு அந்த விருது இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. என்னோட புகைப்படம் தான் என்ன அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போயிருக்கு. ஸோ அதனால நான் என்னோட புகைப்படம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நீங்க அத தொடர்ந்து பாருங்க. நான் என்னோட எப்படி நான் லேர்ன் பண்ணேன்றத வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லும் பேசலாம். டைம் நமக்கு வந்து ஒரு 1 மணி நேரத்துல நம்ம வந்து இது ஒரு சின்னதா வந்து இந்த டிஸ்கஷன வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாவும், மத்தவங்களுக்கு இது வந்து போய் சேரணுன்றதுக்காகவும் ஒரு இவ்வளவு கம்மியான தருணத்துல முடிக்க முடியும் முயற்சி பண்ணி முடிச்சிருக்கேன். உங்கள் கேள்வி நேரத்தில் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம். இன்னும் நான் நிறைய அதுக்கான விளக்கம் கொடுக்க தயாராக உள்ளேன். இப்போ நான் வந்து என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு வாசகம் இருக்கு. இந்த வாசகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து புகைப்படம் வந்து கேமராவால எடுக்கிறத விட, என்ன சொல்றேன்னா, யூ டோன்ட் மேக் எ ஃபோட்டோகிராஃப் ஜஸ்ட் வித் கேமரா. புகைப்படம் மட்டும் கேமரால ஃபோட்டோ எடுக்கிறது தவிர்த்து, நீங்க வந்து என்ன மாரி விஷயத்த பார்க்குறீங்க? என்ன மாரி புத்தகத்த படிக்கிறீங்க? என்ன மாரி இசைய நீங்க விரும்புறீங்க? நீங்க எந்த மாரி மக்கள விரும்புறீங்களோ, அது சார்ந்து தான் உங்கள் நல்ல புகைப்படங்கள் வரும் என்றத வந்து ஆன்செலம் என்ற ஒரு புகைப்பட தத்துவ மேதை வந்து குறிப்பிட்டிருக்கார். அதுதான் நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர்ல போட்டிருக்கேன். நான் ஒரு சின்ன ஸ்லைட் ஷோ மாரி போடுறேன். 40 இமேஜ். இதுல வரும் புகைப்படத்த வந்து உங்களுக்கு ஏதாவது புகைப்படம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. அத பத்தி விவரம் உங்களுக்கு தெ அ தெரியவே தெரிய வேண்டும் என்றால், ஜஸ்ட் நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க கடைசியில எனக்கு நான் அத பத்தி விளக்கமா சொல்றேன். இதுல ஒரு 40 ஃபோட்டோ உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ பிரசன்ட் பண்ணியிருந்தேன். இது நான் ஒரு கடைசி ஒரு 10 வருட காலமாக எடுத்த புகைப்படங்கள். இது 1 வருஷத்துல எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 12 வருடம் ஆகுது மொத்தமாக. பட் இதுல காட்டப்பட்ட புகைப்படங்கள் வந்து உங்களுக்கு மொத்தமா அதோட டே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுலருந்து 2013ல எடுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ நான் உங்களுக்கு இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னோட தொகுப்பு. இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ண விருப்பப்பட்டது. நம்ம இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் டைம் இப்போ ஆரம்பிக்கலாம். கேள்வி நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதுக்கு இன்னும் நம்ம ஒரு ஒரு புகைப்படம் சார்ந்து
இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா ஒரு ஒரு புகைப்படமும் ஒரு ஒரு கதையை சொல்லும். அது பேசணும்னா நேர காலம் பத்தாது. ஏன்னா அவ்வளவு அதுல அனுபவங்கள் வந்து எனக்கு நிறைய ஞாபகங்கள், நிறைய என்னோட இளமை கால நிறைய நினைவுகள்லாம் இந்த புகைப்படத்துல இருக்கு. ஒரு ஒரு புகைப்படத்துலயும் என்னையே நான் உள்ள வந்து ஒரு இடத்துல பார்ப்பேன். அது வந்து எனக்கும் புகைப்படத்துக்கும் உள்ள ஒரு உரையாடலா அது நடந்திருக்கு. ஆம், இன்னைக்கு இந்த நிகழ்வுல வந்து இந்த கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், அது அது தரும் உங்களுக்கு உணர்வுகள், அது என்ன மாதிரி உங்களை வந்து அது பாதிக்குது என்ற விஷயங்கள் பத்தி எனக்கு நீங்க கேள்வியா கேட்டீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய பேசலாம். அஹ் அறிவன் சார். வணக்கம் வணக்கம் முஸ்தபா. படங்கள் மிக அருமையா இருக்கு. இப்போ ஒவ்வொரு படங்களையும் குறித்து கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற அடிப்படையில சொல்றீங்களா? யாருக்குனாச்சும் இந்த புகைப்படம் நல்லா இருந்தது, அதை பத்தி ஒரு இது அது உருவான விதம், அது அதோட கேள்விகள் அவங்களுக்கு ஏதாவது இருக்குது என்றால் அவங்க வந்து கேட்கலாம். நம்ம அதை பத்தி கூட கொஞ்சம் விளக்கமா அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார். ஆமா. இதை நானே ஆரம்பிக்கிறேன். என்னுடைய தொடக்க நிலையிலேயே ஆரம்பிக்கிறேன். பிறர் என்னென்ன விருப்பத்தோட இருக்கிறாங்களோ அதெல்லாம் குறித்து கொள்ளட்டும். ஆஹ் படம் எண் கண்டிப்பா கண்டிப்பா சார். 004 004 004 சார். ஆமா இதுங்களா? 004 அந்த 004 பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது குற்றாலம் நினைக்கிறேன். ஆமா சார். இது இது வந்து இது வந்து குற்றாலத்தில் எடுத்தது. இதுக்கு சரி. பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம், நான் இந்த பள்ளி பருவத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் கொண்டு போவாங்க சார். அப்பொழுது ம், குற்றாலத்துக்கு நேம் லிஸ்ட் போடுவாங்க. 30 ரூபா ம், சார்ஜ் கேட்பாங்க. ம், எல்லாரும் வந்து கேட்பாங்க, 30 ரூபா நீங்க நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஏன்னா வந்து எல்லாரும் குற்றாலம் டூர் போக போறோம். நான் வந்து அந்த 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 டூர் போகல. அந்த அவ்வளவு காசு கொடுக்குற அளவுக்கு குடும்ப சூழல் இல்லை அன்னைக்கு. அப்போ நான் வந்து இதை தவிர்த்துட்டேன். ஸோ நான் நண்பர்கள் சேர்ந்து 2000 எந்த வருஷம்னா இந்த போட்டோ எடுக்கப்பட்டது 2014 ஆகஸ்ட். 2014 தான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் நண்பர்கள் கூட இந்த குற்றாலம் செல்லும் பொழுது எனக்கு வந்து அந்த ஒரு அந்த பழைய நினைவுகள் வந்து, அப்போ நான் இந்த குளிக்கல இந்த இந்த குற்றாலத்துல நான் வந்து அதை என்ஜாய் பண்ணாம அங்க இருக்கிற மக்களோட அந்த ஆரவாரம், அதை சார்ந்து அவங்களோட அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி ரசிக்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாருக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், எந்த ஒரு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதை தவிர்த்து இந்த குற்றாலத்துல வரும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாறுதுன்றதை வந்து நான் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் குளிக்காம வெறும் போட்டோ மட்டுமே எடுத்துட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு இந்த போட்டோ புகைப்படம் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்து எனக்கு பதிஞ்சிருக்கு. அதுதான் இதோட பிஹைண்ட் த ஸ்டோரி சார். அவ்வளவுதான் சார் ஈவன் சார். வேற எதனாச்சும் உங்களுக்கு வேற மற்றவங்களும் நீங்க கேள்வி கேட்கலாம். ஏதோ தயக்கம் வேணாம். ஏன்னா எதுவுமே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்தே இருக்காது. எல்லாமே ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதரால உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான். இதுல தொழில்நுட்பம்ன்றது ஒண்ணும் இல்ல. நம்ம சிறுக சிறுக அஹ், கத்துக்கிற விஷயம் தான். ஒரு நாளைக்கு எல்லா போட்டோ எடுக்க முடியாது. ஒரு நல்ல தொகுப்பை கொடுக்கணும்னா ஒரு 10 வருடம் காலம் நம்ம தொடர்ந்து உழைக்கணும். அது நம்ம எந்த ஒரு வாழ்வியல்ல வந்து சறுக்கங்கள் வரும். அந்த சறுக்கல் எல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து தவிடுபொடியாக்கி நம்ம வந்து முன்னேறி செல்லணும்னா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ம். எனக்கு இந்த படத்துல இப்போ 004ல நீங்க நான் உணர்ந்த செய்தின்னு சொன்னா, மக்கள் எப்படி திரட்சியா கிடக்குறாங்களோ, எப்படி ம், இருக்கிறாங்களோ, ம். தன்னுடைய மகிழ்ச்சியில, அது போலவே அந்த நீர்த்துளிகளும், அதனுடைய திவலைகளும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் பொழுது, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா சார். அவர்களுடைய மகிழ்ச்சியைப் போலவே அந்த நீர்த்துளிகளும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில விழுவதைப் போலவும்ன்ற உணர்வு வந்து நமக்கு கிடைக்குது. அந்த திவலைகள வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா இயல்பா சார். நாம அதுல அதுல என்ஜாய் பண்ணும்போது, அந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியோட அத அம் அனுபவிக்கும் பொழுது, இத பற்றி இந்த இந்த காட்சிய நம்ம வெளியில இருந்து பார்க்கிற காட்சிய நம்மால உணர முடியாது. கண்டிப்பா சார். ஆமா, ஆமா. அது ரொம்ப அழகா இருக்கு. அந்த 1 எண் 1 001 பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். 001. ஆ. இது
இது வந்து சார் நம்ம புதுச்சேரி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். பன்னித்திட்டுன்ற ஒரு மீனவ கிராமம். ஆம், தானே புயல்ல வந்து உடைஞ்ச போட்டுங்க வந்து 2 வருஷமா மண்ணுல புதைஞ்சு கிடந்தது. நாங்க ஒரு 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 குரூப்பா போயிருந்தோம் இங்க பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க மீனவர்கள் வந்து அந்த 90 நாள் மீன்பிடி தடை காலம் இருந்தது. அதனால எல்லாரும் அவங்களோட மீன் வலைகளை சீர் பண்றது, அவங்களோட உடைஞ்ச போட்டுகளை சரி பார்க்கறது, வலைகளை பின்றது. சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த பழைய போட்டு வீட்டு வாசல்ல கிடக்கிற ஃபைபர் போட்டை இழுத்து எடுத்துட்டு வந்து எரிக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து எதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். நான் வந்து சின்ன வயசுல மீனவ கிராமத்துல இருந்ததுனால, என்ன மீனவங்க சார்ந்து எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப அத்துப்படி. ஏன்னா நானும் ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி உள்ளேயே இருந்ததுனால, அங்க இருக்கிற சூழல், அங்க இந்த மாரி நிகழ்ச்சிகள் அப்ப நடக்கும். பட் அப்ப ஃபைபர் போட் இருக்காது. வேற சாதாரண கட்டு மரங்கள் இருந்தது. அது அப்படியே அந்த காலம் ஃபுல்லா மாறி போச்சு. ஸோ அங்க அந்த மீனவ குழந்தைகள் வந்து அங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து விளையாடுறத பார்த்து நம்ம அந்த டைம்ல படுத்தப்பட்ட ஒரு பதிவு தான் இது. இதுல தற்செயலா பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களோட உடல் அமைப்பும், இந்த புகையோட உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு கதைய சொல்லும். நம்ம முயற்சி பண்ணோம், அது நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு புகைப்படம் எப்படி நமக்கு அமையும்னா, ஆ அந்த 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 புகைப்படம் தான் ஒரு புகைப்பட கலைஞர தேர்ந்தெடுக்கும்ன்றத வந்து நான் நம்புறேன். நீங்க ஒரு முயற்சி பண்றதுனால அந்த காட்சி உங்களுக்கு மட்டும் கிடைக்குது. நீங்க நீங்க முயற்சி பண்ணலன்னா வேற ஒருத்தவங்க எடுப்பாங்க. ஆனா நீங்க முயற்சி பண்ணா மட்டும் தான் அந்த காட்சி உங்களுக்கு அமையும். இல்லன்னா அது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுட் மாரி, கடந்து செல்ற மேகம் மாரி கடந்து போயிடும் அந்த தருணம். ஸோ இத நான் எடுக்கும்பொழுது இந்த இந்த எனக்கு இந்த அமைப்பு கிடைத்தது. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. அந்த கடைசி பையன் இருக்கிற தலை மாரியே இந்த கடைசியில புகையும் அதே மாரி ஒரு உருவ அமைப்ப கொடுத்தது வந்து, அ ரொம்ப கிடைத்த ஒரு நல்ல ஒரு லக்கி மொமெண்ட்ன்னு சொல்லலாம் சார். அருமை. இந்த இந்த படத்துல அதுல நெருப்பு இருக்கா? இருக்கு சார். இங்க இங்க இருக்கு நல்லது, பாருங்க. நல்லது. நான் இந்த இங்க பாருங்க. படத்துல இருந்து என்ன உணர்றேன்னா, இந்த ம். பஞ்சபூதங்களையும் இந்த படம் வந்து நமக்கு வெளிப்படுத்துற ஒரு செய்தி இருக்கு. ம். அது நீர், நிலம், காற்றுன்ற அடிப்படையில காற்று எங்கேயும் பரவி இருந்தாலும், காற்றுக்கு ம். ஒரு தனி உருவமும் காட்டியிருக்கு. நெருப்பும் ம். இருக்கு. வானமும் இருக்கு. ஆமா சார். ஆமா. அது அது அதை நோக்கி பிள்ளைகள் ஓடுவதைப் போன்ற ஒரு உணர்வு இருக்கு. இத நம்ம வந்து ஒரு சிறப்பு படமா தான் நான் எண்ணிக்கொண்டு இது பண்ணேன். ஆனா இயல்பா நீங்க உங்களுடைய உள்ளுணர்வுல இருந்து இத வெளிப்படுத்தி எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கலந்து கொள்பவர்களும், நீங்களும் ஒவ்வொரு படங்களையும் கேட்டு அது பற்றியான செய்திய பெற முடியும். நீங்க ஒவ்வொருவரா யாராவது அந்த கை தூக்குற ஒரு முறைய பின்பற்றி, நீங்க அதுல தூக்கி நீங்க இது பண்ணலாம். நீங்க மற்ற பொதுவா எல்லா படங்களையும் காட்ட முடியுமா? மறுபடியும் காட்ட முடியுமா? நான் காட்டலாம் சார், காட்டலாம். அ அதான். இப்போ இதுல வந்து இன்னும் ஒரு 2, 3 படங்கள் நான் தெரிவு செஞ்சு சொல்லிர்றேன். அ இதுல ஆ சரிங்க சார். ஒன்று அ 020 சுழி 20 அந்த 020 அந்த அம் இது தூத்துக்குடி மாவட்டத்துல எடுத்ததுன்னு நெனைக்கிறேன் இல்லையா? தசரா. ஆமா சார், ஆமா சார். ஆமா, ஆமா. இது இது பற்றியெல்லாம் இங்க இங்க நம்ம புதுச்சேரி பகுதியில இருக்கிறவங்களுக்கு, சென்னை பகுதியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல செய்தி தெரியாது. ஆனா புகைப்பட கலைஞர்கள் இதுக்காகவே போறதெல்லாம் ஆமா நம்ம சார். ஊர்ல இருக்காங்க. இருக்கிற புகைப்பட கலைஞரா இருக்கிற இளவேனில் கூட இத பற்றி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆமா சார். ஆமா. நீங்க இத பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அடுத்தடுத்து நான் 2, 3 படங்கள் நானே சொல்லிர்றேன். அதுக்குள்ள பிறரும் அது பற்றி பேசலாம். திரும்பவும் நான் வந்து அத வந்து ஒரு கிளான்ஸ் போடுறேன். சரி. ஸோ அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினத்தில எடுத்த புகைப்படம் சார் அது. ம், அது டிவோட்டீஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு வேண்டுதலுக்காக வருவாங்க. ம், ஆக்சுவலி இந்த புகைப்படம் எடுத்தது எதுக்காகன்னா, அந்த விரல்களோட அமைப்பு, அது ஒரு ம், முக்கோண அமைப்பை வந்து எனக்கு வந்து ஒரு தெரியப்படுத்துது. ஒரு புகைப்படத்துல நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து அந்த அந்த வடிவ அமைப்புன்னு சொல்லுவாங்க சார். ம், ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, சதுரம் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, முக்கோணம் இருக்கும். ஒரு இடத்துல வட்டம் இருக்கும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ நெறைய அமைப்பு இருக்கு. ஃபிகர் கிரவுண்ட் கம்போசிஷன் சொல்லுவாங்க. ஒரு இதோட ஒரு இவரோட வண்ணம் வண்ணம் வந்து பின்னாடி இருக்கிற வண்ணத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, அத என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குறது தான் ஃபிகர் கிரவுண்ட் கம்போசிஷன் சொல்லுவாங்க சார் புகைப்படத்துல. ம், ஸோ ம், அதுவும் ம், இதுல நல்லா நல்லா அமைஞ்சிருக்கும். பின்னாடி வந்து ஒரு சாதாரண ஒரு சாம்பல் நிறத்துல இருக்கிறதுனால தான் இந்த கருப்பு நிறம் வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டுது இல்லையா? அதுதான் அதோட ம், நான் ம், சொல்ல வர ஒரு ம். தமிழ் விளக்கம். ஸோ இது முக்கோண வடிவத்துல அந்த விரல்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இந்த டிவோட்டீஸ் பத்தி சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு
விரதம் இருந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நோய் தீர்ப்பதற்காக குலசேரப்பட்டினம் முத்தாரம்மன் சாமியை வேண்டுதலுக்காக வருவாங்க. அவங்க வந்து இது வந்து ஒரு குடும்ப ஒரு நிகழ்ச்சியாக வருவாங்க சார். அது ஒரு 10 நாள் நடக்கும். இவங்க 1 மாசம் நோன்பு இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா, இந்த கருங்காலின்றவங்க தான் வந்து இந்த பித்தளையில இந்த தாலியில இது ஒரு சின்ன ஒரு அணிகலம் இது. இந்த அணிகலம் போடுறவங்க குறி சொல்றவங்களா இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கே குறி சொல்றவங்களா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கலாச்சார அடையாளங்களை பார்த்து கூட நம்ம சில விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. ஒரே ஒரு புகைப்படம். இந்த வருடம் எடுத்தது வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வருடம் எடுத்தது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வருடம்னா போலாம். திரும்பவும் நம்ம வந்து ஒரு காட்சிப்படுத்தலாம் சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ம். இங்க இருக்கு சார். இந்த வருடம் போகும்போது நான் வந்து காட்சிப்படுத்தின புகைப்படம் இந்த புகைப்படம் சார். அதே டிவோட்டிஸ் இவங்க எல்லாம் இப்போ பெண்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக வந்து அங்க இருக்கிற மரத்தடியில் தங்கி ஒரு தனியால வரமாட்டாங்க சார். வந்தாங்கன்னா ஒரு 100 பேர், 150 பேர், ஒரு 50 பேர் கூட்டமா வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க. இந்த வருடம் நான் போகும்பொழுது காட்சிப்படுத்தின சிறந்த புகைப்படம் இந்த புகைப்படம். இந்த வருடம் என்பது அதான் 2023 அக்டோபர் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம். வேற மற்றவர்களுக்கு ஏதாச்சும் நீங்க தயங்க வேணாம். எல்லாருமே வந்து எல்லாமே லேர்ன் பண்றவங்க தான். எதுவுமே வந்து யாரும் வந்து பெரிய ஜாம்பவான்கள் யாரும் இல்ல. எல்லாருமே சிறு சிறு கத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம். நம்ம அதுக்கான நீங்க உங்களோட புகைப்படம் சார்ந்து எல்லாருமே நம்ம மொபைல்ல கேமரா இருக்கு. போட்டோ எல்லாருமே வீட்ல எடுக்கிறோம். அது சார்ந்து கூட நீங்க கேள்வி கேட்கலாம். அது எப்படி மென்மைப்படுத்துறது? அதை எப்படி ஒரு ஆவணப்படுத்துறது? கேள்விகள் மூலமா தான் நீங்க கத்துக்க முடியும். அதே மாதிரி பிழைகள் மூலமா தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த சாட் பாக்ஸ்ல வந்து நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்கல்ல சார்? அதை பத்தியும் கொஞ்சம் படிக்கலாம். ஐயா வணக்கம். என் பேர் ஆர் உங்க முத்துக்கண்ணன் பேர் ஐயா. சொல்லுங்க சார். நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இப்போ வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்க ரொம்ப எடுத்த நல்லது சார். புகைப்படங்கள்லாம் பழைய காலத்து படம் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லயே காட்டுறீங்களே, இது இந்த கலர் வந்து புகைப்படத்துல வந்து ஆமா எவ்வளவு சார். தாக்கத்தை ஏற்படுத்துங்கய்யா? கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல கேள்வி சார். நான் ஏன் புகைப்படம் வந்து வண்ணங்களை விட கருப்பு வெள்ளையை நிறைய தேர்ந்தெடுக்கிறேன்றதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு. சொல்லுங்க. என்னோட ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா, வண்ணங்கள் வந்து அழகியல் சார்ந்து நிறைய பேசப்படுது சார். அழகியல் சார்ந்தது வண்ணங்கள்ல நிறைய இருக்கு. ஆனா ஒரு வாழ்வியல் சார்ந்து புகைப்படங்கள் வந்து கருப்பு வெள்ளையில தான் நிறைய வந்து பதியப்பட்டிருக்கு. பழங்காலத்து புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வண்ணங்களை வந்து கையாளுவது மிகவும் வந்து கடினமான ஒரு செயல் சார். அது வந்து நீங்க ஒரு ஒரு நீல கலர் செவுரு இருக்குன்னா, அங்க ஒரு சிவப்பு கலர் ஒரு பெண் வந்து அவங்க வந்து ஒரு புடவை கட்டியிருந்தாங்கன்னா, அது ரொம்ப அழகா இருக்கும். அங்கேயும் சிவப்பு, இங்கேயும் சிவப்பு இருக்கும்போது அதை கையாள முடியாது. நல்ல தருணம் வந்தாலும் அதை நம்ம வந்து அதை அதை தவற விடுற தருணம் வந்து நடந்திருக்கு நிறைய தடவை எனக்கு. நான் வந்து கருப்பு வெள்ளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு வந்து அதுக்கான எந்த ஒரு கேள்வியுமே இருக்காது. நம்ம வந்து வெறும் வாழ்வியலை தான் ஆவணப்படுத்துறோம், வண்ணங்கள் ஆவணப்படுத்தலை அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்காக மட்டும் தான் நான் வந்து கருப்பு வெள்ளையை முக்கியமா தேர்ந்தெடுக்கிறேன் சார். சரிங்க, நன்றிங்க. நன்றிங்க. அதே போலங்க மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும் பதிவு பண்றாங்களே, ஏன் ஒரு துக்கமான தருணங்களை வந்து பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க போட்டோகிராஃபர்? இல்ல சார்,
மகிழ்ச்சி துக்கம்ன்றது இல்ல சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு சின்ன இருமல் வருது. அத நான் கொஞ்சம் சரிங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். வணக்கம் சார். சார் கருப்பு வெள்ளை வந்து துக்கமான தருணம் இல்ல சார். நீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாதாரண தருணங்கள். ஒரு ஒரு அன்றாடம் வாழ்வியல் நடக்கிற சில நிகழ்வுகள். ஒரு வாழ்வியல் நீங்க டெய்லி ஒரு கடந்து போற சில நிகழ்ச்சிகள். அத நான் வந்து கருப்பு வெள்ளையில பார்க்கும்பொழுது அந்த வாழ்வியல் கருத்து மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். வண்ணங்கள வந்து நான் காட்டும்பொழுது, நீங்க உங்களோட எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய வண்ணங்கள தேட ஆரம்பிக்கும். ஒரு தொகுப்பு காட்டும்போது இந்த இடம் அழகா இருக்கு, இது நீலமா இருக்கு, இது சிவப்பா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற கருத்த நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் வந்து நான் வந்து கருப்பு வெள்ளையில பெரும்பாலும் புகைப்படங்கள் வந்து காட்சிப்படுத்துறது. அது வந்து நீங்க அ நெகட்டிவா நினைக்கக்கூடாது. எதிர்மறையா நினைக்கக்கூடாது. கருப்பு வெள்ளையும் அதுலயும் 4 கலர் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பல் இருக்கு, வெள்ளை இருக்கு, அ ஒரு சாதாரண ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க சார்? கரு கரு சாம்பல் நிறம் இருக்கு, கருப்பு இருக்கு. எல்லாமே கலந்தது தான் அந்த அந்த மோனோகிராம் சொல்றது. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்குங்களா? நான் சொன்னதுல உங்களுக்கு எதனாச்சும் அதுல எதிர்மறை கருத்து இருந்தா கூட நீங்க தெரியப்படுத்தலாம். இல்லைங்கய்யா. அதாவது பசுமையான நினைவுகள மட்டுமே புகைப்படங்கள்னால பதிவு பண்ண முடியுமா? இல்ல சார். பஸ் பஸ் நீங்க கடந்த புகைப்படம் காலங்கள்ல என்றதே ஆ அதாவது சொல்லுங்க. நண்பர்களோட சுற்றுலா போனது, ஒரு விசேஷங்களுக்கு ஒரு திருவிழா காலங்கள்ல ஒரு புகைப்படம் எடுத்து வைக்கிறது. அந்த மாரி இறந்த காலங்களோட அந்த நினைவுகள பதிவு பண்ண வைக்கக்கூடிய கலையா ஐயா? புகைப்பட கலை? சார் புகைப்பட கலைன்றது சார், அ உண்மையாவே நீங்க சொன்னது தான் உண்மை. இப்ப நீங்க வந்து பழைய நினைவுகள வந்து உங்களுக்கு வந்து நினைவூட்டி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சிய குடுக்குறது புகைப்படங்கள் குடுக்கும். இல்லைங்களா? ஆனா அதை எந்த மாரி எப்படிமான புகைப்படங்கள் நீங்க எடுக்கணுன்றது வந்து ஒரு எப்போதுமே பசுமையான நினைவு காலங்கள மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களோட அன்றாட லைஃப்ல நடக்கிற நிகழ்ச்சியும் எடுக்கலாம். இப்ப நீங்க வந்து உங்க குடும்பத்தோட வீட்ல வந்து டிவி பார்க்கிறதோ, இல்ல ஒரு சின்ன ஒரு பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதோ, அத வந்து நீங்க அ புகைப்படம் எடுக்கலாம். நீங்க நம்ம இதுக்காக ஒரு டூர் போம்போது தான் எடுக்கணும். அந்த இத பார்க்கும்போது மகிழ்ச்சி தரணும்னு ஒண்ணும் இல்ல. நீங்க வீட்ல எடுக்கிற ஃபோட்டோவையே அத ஆவணப்படுத்தணும் சார். எடுத்துட்டு மொபைல் தொலைஞ்ச அப்புறம் அந்த அந்த புகைப்படம் எல்லாம் நம்ம வந்து தொலைத்து விடாம, அது ஒரு 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 2 மாதத்துக்கு ஒரு தடவ அத வந்து உங்களோட லேப்டாப்ல காப்பி பண்ணி, அத சிறு சிறு புகைப்படங்களா வந்து பிரிண்ட் போடணும். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சிய பிரிண்ட் போட மாட்றோம். எல்லாமே வந்து டிஜிட்டலா ஆனதுனால, புகைப்படங்கள வந்து அப்படியே அ புகைப்படம் என்றாலே அது வந்து ஃபோட்டோகிராஃபின்றதே வந்து பிரிண்டா பார்க்கிறது தான் சார். இன்னைக்கு எல்லாமே இமேஜ் மட்டும் தான் பார்க்குறோம். வெறும் ஜஸ்ட் ஒரு காட்சியா பார்க்குறோம். அத புகைப்படமா பார்க்க மாட்றோம். நீங்க முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, உங்க மொபைல்ல எடுக்கிற புகைப்படங்களே வந்து அத வந்து அழகுபடுத்த நெறைய ஆப் வந்துருச்சு சார். நெறைய Snapseed இருக்கு. நெறைய இருக்கு. மொபைல்ல வந்து உங்களோட குழந்தைகள் கேட்டா அவங்களே சொல்லுவாங்க. அத சின்னதா ஒரு மெழுகேத்தி நீங்க வந்து சின்ன சின்ன புகைப்படங்களா நம்ம ஸ்டுடியோ போயி பிரிண்ட் போட்டு வீட்ல வந்து ஒரு சின்ன ஆல்பத்துல வைக்கலாம். அப்பதான் அது உண்மையான புகைப்படமா மாறும். அப்பதான் அது ஒரு ஆவணமா மாறும். நம்ம அத மொபைல்லயே வச்சுட்டு இருந்தோம்னா, அது வந்து மொபைலா அது வந்து இறந்து போயிடும் சார். ரொம்ப புரியுதுங்களா? நன்றிங்க. நன்றியா. மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. கண்டிப்பா நீங்க வந்து அனுபவத்த காட்சிப்படுத்துங்க. நீங்க வந்து கலையா அத யோசிக்காம, உங்களோட உங்க வந்து அன்றாட ஒரு வாழ்க்கையில் நடக்கிற சிறு சிறு நிகழ்ச்சிய வந்து அனுபவிங்க. காட்சிப்படுத்துறது அடுத்தது. அனுபவிச்சு அதுலருந்து ஒரு சின்னதா நீங்க அத வந்து காட்சிப்படுத்தீங்கன்னா, அந்த அனுபவிச்சதுனால அது ஞாபகம் உங்களோட மூளையில வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சு, நீங்க ஒரு 30 வருடம் ஆனா கூட அந்த புகைப்படம் பத்தி யாருன்னா ஒரு கதை கேட்டா உங்களால சொல்ல முடியும். நன்றிய்யா, நன்றிய்யா. ஓகேங்க. நன்றிங்க அருமை. சார். நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா. ஆ சொல்லுங்க மேம். சார், இப்ப இந்த காக்கைகள் வந்து உட்கார்ந்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறதுன்றது ஒரு இயல்பான காட்சி. ஆமாங்க. ஆமாதானங்க சார்? ஆனா அதுக்குள்ள நீங்க எப்படி அந்த அழகியல நீங்க உற்று நோக்குறீங்க? அது கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிக் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பாங்க. இப்போ போன வாரம் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ கூட அத பிரிண்ட் போட்டிருக்கேன். சரிங்க சார். அத உங்களுக்கு குடுக்குறேன் பாருங்க. நீங்க சொன்னது காக்கை தான்.
இந்த காட்சி பார்த்தீங்கன்னா, இது நம்ம புதுச்சேரியில எடுத்த காட்சி தான். சரிங்க சார். காக்கை வந்து ஒரு ஒரு செவுத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காக்கை வரைஞ்சிருக்காங்க. ம் ஒருத்தர் உணவளிக்கிறாரு. அதுக்கு ம் அருகாமையில காக்கைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அங்கேயும் காக்கை இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இது வந்து ஒரிஜினல். ம் இது பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ம் ஸோ இது ம் 2மே நம்ம வந்து ஒரு காட்சி பார்க்குறோம். ரசிக்கிறோம். ரசிச்சுட்டு இத வந்து இத வந்து ஆவணப்படுத்தணும்ன்றது ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ ம் அதனால நீங்க உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற காக்கை நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத கண்டிப்பா நீங்க ஃபோட்டோ எடுக்கணும். உங்களால வந்து அத ரசிக்க முடியுது இருந்துட்டாலே நீங்க ஒரு கலைஞன் தான். ஸோ அத வந்து நீங்க வந்து கேமரா தான் வேணும் அப்படின்னு இல்ல. நீங்க உங்க வீட்டு தோட்டத்துல வர காக்கைகளோ, உங்க வீட தேடி வர காக்கைகள வந்து நீங்க தினம் தினம் ஆவணப்படுத்திட்டே இருக்கும்போது, அதே ஒரு சின்ன தொகுப்பா மாறும். நீங்க அத அழகா பிரிண்ட் பண்ணி உங்களோட வீட்ல நீங்க ஒட்டி வைக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு ரெகுலரா வர காக்கைகளோட ஒரு கூட்டம் அப்படின்றத நீங்க மொபைல்லயே ஃபோட்டோ எடுத்து அத வந்து காட்சிப்படுத்தலாம். அது அழகான ஒரு உயிரோட்டம் குடுக்கும். ரொம்ப எதார்த்தமா இருக்கும். பெரிய வந்து நம்ம கடல் கடந்தோ, விமானம் ஏறி வேற வெளிநாட்டுக்கோ போயிட்டு பெரிய பெரிய ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியமே இல்ல. நம்மள சுத்தி நடக்கிற சிறு நிகழ்ச்சிகள காட்சிப்படுத்தினாலே அழகான ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் மேடம். நன்றிங்க சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ. கண்டிப்பா அத ஃபோட்டோ எடுங்க. எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சரிங்க உங்க சார். வீட்டுக்கு வர சரிங்க அந்த சார். காக்கைகளோட நம்ம அடுத்த நிகழ்ச்சியில கூட நீங்க அது கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணலாம். சரிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. இந்த அந்த 24 ஜேபிஜேன்னு இருந்ததுல அதுக்கு ஜஸ்ட் கீழே ஒரு ஒரு படம் இருந்தது. அது வந்து ரொம்ப இதுங்களா? அதாவது கீழ இருந்து மேல எடுக்கிற இல்ல இல்ல அதுக்கும் கீழே அதுக்கு நேரா கீழே அது என்ன அந்த அந்த இதுதான். இது வந்து நம்ம புதுச்சேரி இது காலாப்பட்டு இது நடக்கிற இல்லையா? இதான் இது இதான் இல்லைங்க. இதேதான். இதானே மேம்? இதான் இதான் இந்த இந்த படம் தான். புதுச்சேரி காலாப்பட்டுல இந்த பங்குனி உத்திரம் திருவிழா நடக்கும் இல்லைங்களா? இந்த முருகரோட ஆமா வேல் குத்துறது. அது வந்து வேல் நல்ல குத்துறாங்க. டிஃபரெண்டா வேல் ஆங்கிள் குத்துறது. எடுத்திருக்கீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு புகைப்படத்துக்கு சில நேர காலம் வந்து ரொம்ப அழகான தருணங்கள், நல்ல ஒரு கிளாரிட்டி குடுக்கும் மேம். அது வந்து காலையில ஒரு 6 மணில இருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும், சாயந்தரம் வந்து ஒரு 3 மணிக்கு மேல, அப்ப இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் எடுக்கிற புகைப்படங்கள் வந்து நல்ல ஒரு ஒளி பிரகாசமா இருக்கும். நான் போனது பாத்தீங்கன்னா, ஒரு 11 மணி. அது உச்சி வெயில்ல எப்படி என்ன எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு அ அந்த டைம் அந்த நேரம் கட்டம். அதனால பார்த்தேன் மேல வந்து அலகு குத்தி எல்லாரும் வந்து அவங்க பக்தர்கள்லாம் மேல இருந்தாங்க. ஸோ சூரிய ஒளி எனக்கு தலைக்கு நேரா இருக்குது உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸோ அத ஆமா அத அத சூரிய சா ஒளியுடைய அந்த இது ரொம்ப தெரியுது. அத சார்ந்து அத எப்படி நம்ம வந்து ஒரு காட்சிப்படுத்தலான்றதும்போது நான் இந்த ஷாட் எடுத்தேன் மேம். இந்த மாரி ஒரு காட்சிப்படுத்தலாம். ஏன்னா நம்ம அ ரோட்ல எடுக்கிறவங்கள எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வெளிச்சம் வந்து தலையில படுறதுனால, கண்ணுக்கு கீழ யாரோட கண்ணும் வந்து சரியா தெரியல. ஏன்னா வந்து வெளிச்சம் வந்து சரியான தருணம் கிடையாது. புகைப்படம் எடுக்கிறது 11 மணிக்கு மேல. அ சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்காது. ரொம்ப கொளுத்தும் வெயிலா இருக்கும். அதனால இந்த மாரி அந்த டைம்ல எடுத்த ஒரு ஷாட் இது. அது மாதிரி புகைப்படம் எடுக்கும்போது நீங்க ஆப்போசிட் சைடுல நில்லு அல்லது இது எதிர் வெயில்ல. வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் சைடுல நில்லு. அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த பக்கம் வெளிச்சம் வந்து உருவாகுதோ, அதுக்கு நேர் எதிராக நீங்க மக்கள நிறுத்துனீங்கன்னா, அவங்களோட கண்ணுக்கு கீழ இருக்கிற அந்த வளையம், அந்த அவங்களோட முகம் வெளிச்சம் ரொம்ப அழகான ஒரு காட்சி கிடைக்கும். நீங்க எதிர் வெயில்ல இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கருப்பா தெரிவாங்க. அவங்க வந்து ஒரு சில்லோட்ன்னு சொல்லுவாங்க. இத மாரி தெரிவாங்க. இத மாரி பார்த்தீங்கன்னா, பின்பக்கம் வெளிச்சத்தோட முன்பக்கம் வந்து கொஞ்சம் அவங்களோட உருவம் சரியா தெரியாது. அவங்களுடைய அவங்களோட உருவம் சரியா தெரியாது. ஆனா காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுக்கலாம். ஏன்னா உங்களோட அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன், அது வந்து நீங்க அவங்க முகம் எனக்கு கிளீனா தெரியணும்ன்னும் போது, நீங்க வந்து அதுக்கு எதிர்மறையாக அது ஆப்போசிட் சைடுல நின்னு எடுக்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி மேம். நன்றி மேம். வேற கேள்விகள் கேட்கலாம் நண்பர்களே. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா இப்ப இந்த ரிவர்ஸ், மவுண்டன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்க ஐயா, அதெல்லாம் போட்டோ எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான முறைகள் எடுக்கணும் ஐயா?
ரிவர்ஸ் மவுண்டெயின் உங்க கேள்வி சார். ரிவர்ஸ் மவுண்டெயின் என்ன மாதிரி? எப்படி அத இப்போ ஒரு மலையை ஃபுல்லா நம்ம ஒரு பிக்சரா வைக்கணும் அப்படின்னா அதை எப்படிங்க ஐயா போட்டோ இது பண்றது? இல்ல சார், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 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 மலையை பார்த்துருக்கீங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. என்னென்ன காட்சிகள்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுன்னா, அது வந்து அதுக்கேற்ற ஒரு லென்ஸ் பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுயா. நீங்க சாதாரண ஒரு டெலி லென்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு பெரிய மலையை வந்து காட்சிப்படுத்தினா அது ரொம்ப கம்மியான ஒரு அமைப்பு தான் உள்ள தெரியும். ஒரு நல்ல அகலமான வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்க காட்சி இப்போ இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு தேனியில இருக்கிற சுருளிப்பட்டி, அந்த பெரியார் ரிவர் போற ஒரு மக்கள் வந்து அங்க துணி துவைக்கிறாங்க. அங்க பசங்க வந்து குளிக்க வராங்க. அவங்க அடுத்த ஒரு தருணத்துல வந்து அவங்க அவங்க அவங்களோட நிகழ்வு நமக்கு தெரியணும். இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு அதோட கடைசி எண்ட்ல இருந்து வரதையும் காட்டணும். நம்ம ஒரு அகலமான ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுது. அதுக்கான லென்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா? இவங்களை மட்டும் காட்டிட்டு போயிட்டீங்கன்னா இது வந்து வேற ஒரு சூழல். இந்த பசங்க குளிக்கிறது வேற ஒரு சூழல். பின்னாடி இருக்கிறவங்களும் தெரியணும்னா பின்னாடி இருக்கிற அந்த மரம் அந்த வானம் அந்த மரங்கள் அந்த நீரோட ஃபுல்லுமே தெரியணும்னா நமக்கு அகலமான லென்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயத்தை காட்சிப்படுத்த முடியும். அது நீங்க எந்த மாதிரி இடத்துக்கு போறீங்களோ போக போக தான் சார் அனுபவம் கிடைக்கும். நீங்க முதல் தடவை போகும்போது நீங்க போட்டோவே எடுக்க வேணாம். நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதுக்காக போங்க, என்ஜாய் பண்றதுக்காக போங்க. அப்போ அடுத்த கட்டம் போகும்போது ஓகே இந்த இடத்துல இவ்வளோ அகலத்துக்கு நமக்கு ஒரு புகைப்படம் சார்ந்த லென்ஸ் தேவைப்படுது, இருந்தா இன்னும் நல்லா காட்சிப்படுத்த முடியுன்ற ஒரு அனுபவம் கிடைக்கும். முதல் கட்டத்துல எதுவுமே புரியாது சார். நம்ம 2 தடவை 3 தடவை ஒரு இடத்துக்கு போனாதான் அதோட அங்க இருக்கிற ஒரு வாழ்வியல் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? சரிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம் மேம். ஐயா, எனக்கு 017 அந்த ஒளிப்படத்தினுடைய விளக்கம் சொல்ல முடியுமாங்க ஐயா? இதுங்களாமா? ஆமாங்க ஐயா. இது வந்து புதுச்சேரி வில்லியனூர் என்ற ஒரு கிராமம். நாங்க வந்து ஒரு 2 பேரும் போயிருந்தோம். ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு தான். மேல் பக்கத்துல இருந்து சூரிய உதயமாகுது. வெளியில இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ நான் வந்து அங்க இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ள அந்த தோட்டத்தோட கிளைகளை நகர்த்தி தான் வீட்டுக்குள்ள போக முடியும். ஸோ அப்போ பேசிட்டு இருக்கும்போது அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம் அது. அப்போ நான் அந்த இலைகளோட ஒரு நல்ல அமைப்பை பயன்படுத்தி இந்த பெண் குழந்தை வந்து வீட்டுல இருந்து வெளில எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க எங்க கூட வந்து ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படமா இது. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா, இன்னொரு ஐயம், பொதுவா சொல்லுங்க. வந்து ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில வந்து லைட்டிங் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஒரு ரூம்ல எடுக்கிறதுக்கும் வெளிய போய் ஒளிப்படங்கள் எடுக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வெளிச்சத்தை எப்படிங்க ஐயா நீங்க ஹேண்டில் பண்றீங்க? நன்றிம்மா. இல்ல அதான் நான் சொன்ன டைமிங் இருக்கு இல்லைங்களா? காலையில நீங்க ஒரு 6 மணில இருந்து 8:30 9 மணி வரைக்கும் வெளிச்சம் வந்து நேரடியாக உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து விழும். அப்போ வந்து உங்களுக்கு அழகான ஒரு காட்சி உங்களுக்கு காட்சிப்படுத்த முடியும். இதே நீங்க ஒரு 11 மணிக்குல இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் உச்ச வெயில்ல இருக்கும். அந்த டைம்ல உங்களால வந்து ஒரு சிறப்பான வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. நம்ம அதுக்கான சாதனங்கள், இந்த புகைப்பட சாதனங்களை பயன்படுத்துற போட்டோஷாப்ஸ்ன்றதை வந்து அதிகமா பயன்படுத்த வேண்டியது இருக்கும். நீங்க ஒரு அன்யூஷுவல் டைம்ல போனீங்கன்னா. இந்த சாதாரண ரொம்ப சாஃப்டான வெயில் வேணும், அழகான வெயில் அவங்க எந்த ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னன்னா, நீங்க வந்து காலையில ஒரு 6ல இருந்து 8:30 மணி நீங்க வந்து புகைப்படம் தொடர்ந்து எடுக்கிறத நீங்க பழகப்படுத்திக்கலாம். சாயந்தர நேரங்கள்ல 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு அழகான வெயில் கிடைக்கும். சரிங்க. நீங்க இப்ப நம்ம காட்டுற எந்த ஒரு புகைப்படமும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புகைப்படம் தான் 11 மணி மேல எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த டைமிங் பாக்குறாங்க, இங்க பாருங்க 10:06க்கு எடுத்திருக்கேன் 2018ல இந்த போட்டோவை. ஸோ அதனாலதான் இந்த வெயில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வந்துருச்சு. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு சன்ரைஸ் டைம்லயோ அதே மாதிரி டைம் இங்க பாருங்க, இது 9 மணிக்கு உள்ள இருக்கு பாருங்க. இந்த புகைப்படம் வந்து 2019ல 8:47க்கு எடுத்திருக்கு. சரிங்கய்யா. முயற்சி பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரீட் போட்டோ எடுக்க போகும்பொழுது ரசிக்க ஆரம்பிங்க, போட்டோ எடுக்காதீங்க. அந்த காட்சியை ரசிக்க ஆரம்பிங்க. சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க.
அப்போதான் நீங்க ஒரு அனுபவம் பெறும்பொழுது அந்த அந்த ஒரு ரூல்ஸ்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். நிறைய பேர் என்ன பண்றாங்க இன்னைக்கு, ரூல்ஸ் ரூல்ஸ் கத்துக்க மாட்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எடுக்குறாங்க. ஆனா நான் என்னோட சஜஷன் என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு அந்த வடிவமைப்பு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு அனுபவத்த கத்துக்கணும். கத்துக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட தருணம் வரும்பொழுது நீங்க அதுல இருந்து வெளிப்பட்டு உங்களுக்கான ஒரு அமைப்ப வந்து நீங்க உருவாக்கணும். புரியுதுங்களா? வடிவமைப்பு நான் சொல்ல வர்றது வடிவமைப்பு. ஆரம்பத்துல நீங்க இந்த ரூல் ஆஃப் தேர்ட் என்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃபோட்டோகிராஃபில. அத இங்க பாருங்க. ரூல் ஆஃப் தேர்ட்ன்றது இப்ப இங்க ஒரு ஒரு லைன் வரும். உங்க கேமரால இருக்கும் பார்த்திருக்கீங்களா? இங்க ஒரு லைன் இருக்கும், இங்க ஒரு லைன் இருக்கும். மேல ஒரு 2 கிரிட் இருக்கும். ரூல் ஆஃப் தேர்ட்ன்னு சொல்லுவோம். அத நீங்க மெயின்டெயின் பண்றது ரொம்ப நல்லது ஆரம்ப காலத்துல. போக போக அது உங்களுக்கு ஒரு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து அது ரீட் ஆயிடும். ரீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அத விட்டு வெளியே வந்துடலாம். சரிங்கய்யா. நல்லதுங்கய்யா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க. சாட் பாக்ஸ்ல ஏதாச்சும் நீங்க மெசேஜ் டைப் பண்ணா கூட டைப் பண்ணலாம் நீங்க. அப்படி கூட நம்ம படிச்சு பார்த்து அதுக்கான விளக்கம் கொடுத்துடலாம். வேற கேள்விகள் இருக்குங்களா? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க மேம். ஐயா இந்த ஒளிப்படங்கள் வந்து வெறும் கருப்பு வெள்ளை ஒளிப்படங்களா என்னால பார்க்க முடியல. இதுல வந்து அந்த ஷில்லோட் போட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடிய நிழல் படங்கள் மாதிரியும் இருக்கு. அது ஆமாங்க. எப்படிங்க ஐயா நீங்க எடுக்கிறீங்க? அது ரெண்டுமே ஒண்ணா? நிழல் படங்கள்ன்றது சிலோட் பாத்தீங்கன்னா இது வந்து சிலோட்ன்றது முன்னாடி வெளிச்சம் இருக்கு, பின்னாடி ஒரு மாணவர்களோட ஒரு அவங்க விளையாடுற இதை எடுத்திருப்பேன். இதுவும் ஒரு சிலோட் டைப் போட்டோகிராஃபி தான். இதுவும் பாத்தீங்கன்னா அது மாதிரி வெளிச்சம் பின்பக்கம் வச்சு முன்பக்கம் வந்து மக்களோட ஒரு அவங்களோட உடலமைப்பை எடுத்திருக்கேன் புகைப்படம். சரிங்க. உங்களோட கேள்வி இதுதானுங்களா இல்ல? இல்ல எனக்கு என்னன்னா இது வந்து இயற்கையா அமைஞ்சதா இல்ல நீங்க இத குறிப்பிட்டு எடுக்கிறீங்களா? இந்த நிழல் படங்களா எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்த படங்களா அப்படின்றத என்னோட கேள்வி. இல்ல இது வந்து அங்க இருக்கிற நிகழ்வை நம்ம காட்சிப்படுத்துறது தான். சரிங்க. புரியுதுங்களா? அது நீங்க ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த போட்டோ எடுத்த டைமிங் பாத்தீங்கன்னா 6 மணி, ஒரு ஈவினிங் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா சன்செட் ஆயிடுச்சு. அந்த ஒரு ட்வெலைட் இருக்கும் இல்லைங்களா? இதோட ஒரிஜினல் போட்டோ உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் அதோட வண்ணத்துல வந்து அது எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இதுதான் இதோட காட்சி அமைப்பு. தெரியுதுங்களா? சிலோட் ஷாட். இது ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அவங்க போறாங்க. அவங்க உருவம் யாரும் தெரியாது. ஆனா யாரோ நடந்து போறாங்கன்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். சோ அப்போ அந்த சிலோட் ஃபீல் நீங்க அந்த தருணத்தை அனுபவிக்கிறீங்க. அப்போ நீங்க காட்சிப்படுத்துறீங்க. இங்க நீங்க யாரையுமே நிறுத்த முடியாது. இது எனக்கு இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. நான் நிக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு சில்லோட்டா இருக்கு. இவங்க உருவத்தை எனக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல. எனக்கு அவங்களோட வடிவமைப்பு வந்து கரெக்டான தருணத்துல அவங்க படிக்கட்டு மேல காலை வைக்கும்பொழுது அந்த தருணம் மட்டும் தான் நான் வந்து என்னோட எந்த தருணத்துல நான் அந்த ஷட்டர் பட்டனை பிரஸ் பண்ணுன்றது மட்டும் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். எல்லா தருணமும் கரெக்டான தருணமும் இருக்காது. சில இடத்துல எல்லாரும் கூட்டமா நிப்பாங்க. சில இடத்துல பிரிஞ்சு போயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் படிக்கட்டு ஏறுறாங்க, முந்தி செல்றாங்க. சோ அந்த காட்சி எனக்கு கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? எந்த தருணம் உங்களுக்கு சரியா இருக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டாலே உங்களோட சிலோட் ஷாட் கரெக்டா வந்துரும். நல்லதுங்க ஐயா. ஐயா இந்த ஒளிப்படங்கள்ல நீங்க ISO எத்தனைங்க ஐயா வைக்கிறீங்க? ஐஎஸ்ஓன்றது வந்து ஒரு டெக்னிக்கல் அதான் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஒரு இதுமா. அது வந்து அனுபவத்துல தான் வரும் உங்களுக்கு. ஒரு புகைப்படத்துக்கு ஒரு ஐஎஸ்ஓ வரும். நீங்க காலை நேரத்துல புகைப்படம் எடுக்கும் பொழுது காலையில நீங்க 6 மணிக்கு ஒரு புகைப்படம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வெளிச்சம் கம்மியா இருக்கும் இல்லையா தெருக்கல்ல. அப்போ நீங்க ஐஎஸ்ஓ ஒரு 800க்கு மேல வச்சாதான் புகைப்படமே எடுக்க முடியும். நீங்க ஒரு 8, 9 மணி ஆயிடுச்சுன்னா
நீங்க ஐஎஸ்ஓவை 400 கீழே கொண்டு வந்தா தான் புகைப்படமே எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப வெள்ளையாயிடும். ரொம்ப வெளிச்சம் அதிகமாயிடும். ஸோ ஒரு ஒரு நொடிக்கு அதோட ஐஎஸ்ஓ மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த புகைப்படம் வந்து எடுத்த தருணம் பார்த்தீங்கன்னா, ஆ, ஆ, 1 மணிக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? மரத்து நிழல்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல எடுத்திருக்கேன். இதுல ஐஎஸ்ஓ 200 வச்சிருக்கேன். ஏன்னா இது நான் நிழல்ல நிக்கிறேன். சரிங்க. வெளிச்சம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல மாறுபடுமா? அது வந்து ஐஎஸ்ஓ இந்த ஐஎஸ்ஓ வைக்கிறதுனால இந்த மாதிரி புகைப்படம் வராது. உங்களுக்கு உங்களோட தருணங்கள் பொறுத்து தான் உங்களோட டெக்னிக்கல் வந்து வேலை செய்யும். நான் வந்து நீங்க இன்னைக்கு காட்டுற புகைப்படத்துல நிறைய தொழில்நுட்பம் சார்ந்து பேசல. அதை நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு இல்ல தொழில்நுட்பத்தினால இல்லைங்க. ஒரு பெஸ்ட் போட்டோ கொடுக்க முடியாதுன்றது என்னோட நம்பிக்கை. நல்ல நல்ல நல்லது. கலைஞனால தான் நல்ல புகைப்படம் எடுக்க முடியும். தொழில்நுட்பம் நீங்க வந்து பழக பழக உங்களுக்கு அது வந்து உங்களோட விரல் நுனியில வந்துரும். சரிங்களா? சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஆ நன்றிங்கய்யா, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிடங்கள், இன்னும் 5-10 நிமிடங்கள் இருக்கு. என்னோட பாரிஸோட சில புகைப்படங்கள் காட்டுறேன். நான் பாரிஸ்ல இருக்கும்போது எடுத்த புகைப்படங்கள். இந்த காஃபி கடையில இந்த டீ கடையில காஃபி ஷாப் இது. இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்து அந்த இறுதி ஊர்வலத்தை புகைப்படம் எடுக்க அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட நம்மளோட புகைப்பட கலைஞர். அவர் பேர் வந்து டர்ன்லே, டேவிட் டர்ன்லே. அவர் வந்து இங்கேயும் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தது எனக்கே தெரியாது. ஸோ 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இது அவ்வளவு பெரிய புகைப்பட கலைஞர், வேர்ல்டு பிரஸ் ஃபோட்டோ புலிஸ்டர் அவார்டுன்ற ஒரு உலகத்தையே மிகப்பெரிய புகைப்பட கலைஞருக்கான விருது வாங்கினவர் அவர். அவர் அருகாமையில் உட்காந்து காஃபி குடித்த ஞாபகம் வந்து இந்த புகைப்படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாரு. 2 பேருமே நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கினாரு. அவரோட இந்திரா காந்தி இறுதி ஊர்வலத்தை நான் புகைப்படம் அனுப்ப அமெரிக்கா அவரை வந்து அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பியது வந்து அவர் தெரியப்படுத்தினாரு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த புகைப்படம் பார்க்கும்பொழுது எனக்கு. இது என்னோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு மல்லிகா, மலையாளி. அவங்க வந்து தூதரகத்தில் இந்திய தூதரகத்தில் ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர். ஸோ அவங்கள வந்து வாங்க ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சிலைகள், அங்கே இருக்கிற சிற்பங்களுக்கு வைத்து ஒரு காட்சிப்படுத்தினேன் அவங்கள. இது அவங்கள தான். அவங்க நல்ல வெயில் ஒரு ஆகஸ்ட் கிட்ட எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். மேல எடுத்திருக்கேன், மே 30. ஸோ ஈஃபில் டவருக்கு முன்னாடி. காகங்கள் அங்கே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பாரிஸில். ஸோ நான் ஒரு ரொட்டி துண்டை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு ஒரே ஒரு காகம் இருந்தது. அங்கே புறாக்கள் தான் அங்கே மக்களை வந்து துரத்தி கொண்டு போய் அவங்களோட உணவை பிடுங்கி தின்னும். காகங்கள் வந்து எங்கேயோ ஒரு மூலையில அமைதியா, இங்க எப்படி புறாக்கள் ஒதுங்கி இருக்கோ மனிதர்களை விட்டு, அங்க காகங்கள் அப்படிதான் இருக்கும் பாரிஸ் நகரத்துல. மல்லிகாவோட ஒரு புகைப்படம். மக்கள் லூவர் மியூசியம்க்கு ஆப்போசிட்ல ரெகுலரா நடந்து போறது. இதுதான் அந்த புகைப்படம். அந்த டேவிட் டர்ன்லேன்னு ஒருத்தவரோட அமர்ந்திருக்கும் பொழுது அவரும் நானும் சேர்ந்து எடுத்த புகைப்படம். அவரும் இதே மாதிரி போட்டோ எடுத்திருப்பாரு. அப்பதான் ஒரு இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த இன்னைக்கு மழை வர போகுதுன்றது வந்து அவங்களோட ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். அதனால எல்லாரும் வெளியே ரெடியா இருப்பாங்க குடையோட. முதல் மழைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நிகழ்வாகவே அங்க நடக்கும் பாரிஸ்ல. கோவிடுக்கு அப்புறம் முதல் தடவை வெளியே போகும்பொழுது எடுத்த போட்டோ. அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து சாயந்தர நேரத்துல வந்து அவங்களுக்கு தெரிந்த கலைகள் மூலமா சின்ன சின்ன அன்பளிப்பு பெறுவாங்க. அதுக்காக ஷேக்ஸ்பியர் லைப்ரரியோட வாசல்ல உட்காந்து அவங்க பின்னாடி ஒரு நோத்ருதாம் என்ற புகழ்பெற்ற சர்ச்சுக்கு முன்னாடி அவங்களோட இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க. இது லூவர் மியூசியம்ல பின்னாடி ஈஃபில் டவர். ஒரு பெண் நடந்து போகும்போது அங்க இருக்கிற சிற்பங்கள் சேர்த்து வடிவமைக்கப்பட்டது. எப்பொழுதுமே இது ஒரு காட்சி நீங்க எல்லா சாலைகளும் பார்க்கலாம். இன்னைக்கு கலை ஆர்வம் உள்ளவர்கள் அங்க வந்து நிரம்பி கிடப்பாங்க தெருக்கள் பாரிஸ் நகரத்துல.
என்னோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சர்க்கிள்ல ஈவி சாயந்தர நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். மார்க்கெட் போகும்போது எடுத்தது. மழைக்கு அப்புறம் எடுத்தது. இது பாருங்க, எல்லாம் காத்து இருக்கு. இங்க எப்படி காக்கா உட்காந்துருக்குமோ அங்க புறாக்கள் அத மாதிரி ஈஃபில் டவர். ஸோ இது ஒரு சின்ன தொகுப்பு பாரிஸ் பத்தி. இதுல வண்ணங்களும் இருக்கும், கருப்பு வெள்ளையும் கலந்து எடுத்திருக்கேன். வேற உங்களுக்கு எதனாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க. இன்னொரு 5 நிமிடம் நம்ம சார் இதை வணக்கம் சார். தொடரலாம். சொல்லுங்க சார். சில படங்கள் வந்து கலர்லயும் இருக்கு. ஆ அது எப்படி முடிவு பண்றீங்க? இது கலர்ல இருக்கணும் அப்படின்னு எப்படி இதை முடிவு பண்றீங்க? என்னோட என்னோட வே ஆஃப் அப்ரோச் பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து சிலருக்கு என்னோட படங்கள் நான் காட்ட போறேன் அப்படின்னா ஒரே ஒரு கலரை சூஸ் பண்ணுவேன் சார். அவங்க காட்சி பார்க்குறவங்கள வந்து நான் எந்த ஒரு தருணத்திலும் இப்போ நான் உங்களுக்கு இந்த கலர்லாம் காட்டுனதுனால உங்களுக்கு இதுல ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கும். கலரும் எடுக்கிறாரு, கருப்புலையும் எடுக்கிறாரு. அப்போ என்னன்னா நீங்க ஒரு முடிவுக்கு ஒரு முடிவுக்கு வரீங்க, 2 போட்டோவும் எடுக்கிறாரு அப்படின்றது. ஆனா நான் ஒரு காட்சிப்படுத்தும் பொழுது, ஒரு கண்காட்சியோ இல்ல என்னோட புகைப்படம், நான் வந்து சில விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் கருப்பு வெள்ளையில வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதனால வந்து நான் பெரும்பாலும் பெரிய நண்பர்களையோ நிறைய மக்களை சந்திக்கும் பொழுது நான் வந்து பிரிண்ட் கையில எப்போதுமே பிரிண்ட் வச்சிருப்பேன் சார். A4 சைஸ்க்கு ஒரு பிரிண்ட் எப்போதுமே கையில வச்சிருப்பேன். அதுதான் அவங்களுக்கு காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரே சீக்வன்ஸ்ல காட்டுவேன். அவங்களுக்கு அவங்க மைண்ட்ல கருப்பு வெள்ளையை கம்ப்ளீட்டா பதிய வச்சு அவங்க அது அந்த போட்டோக்குள்ள அவங்க போயிட்டு அவங்க வண்ணங்கள் பத்தி கேள்வியை தனியா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்கள நான் குழப்பக்கூடாது ஒரு காட்சிப்படுத்தும் போது. ஆனா நான் போட்டோவும் கலர்லயும் எடுப்பேன், பிளாக் அண்ட் ஒயிட்லயும் எடுப்பேன் சார். ரெண்டுத்துலயுமே எடுப்பேன். ஓகே சார், ஓகே சார். எடுக்கும் பொழுதே நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுப்பேன் சார், கலர்ல எடுக்க மாட்டேன். ரா ஃபார்மட்னு ஒன்று இருக்கு. அந்த ரா ஃபார்மட்ல நீங்க எடுத்தீங்கன்னா போட்டோஷாப்புக்கு கொண்டு போகும்பொழுது அது உங்களுக்கு வண்ணங்கள் அதுல இருந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாம அப்படியே அதை வண்ணங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். அதை நம்ம திரும்பவும் பழையபடி வண்ணங்கள் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ நீங்க எடுக்கும் போதே அந்த மோனோக்ரோம் கருப்பு வெள்ளையில் தான் எடுப்பேன் சார். பெரும்பாலும் 90% கருப்பு வெள்ளையில் தான் எடுப்பேன். ஓகே ஓகே. இல்ல அது என்னோட எனக்கு வந்து நான் பார்க்கும்பொழுதே சில அழகியலை வந்து குறைச்சிக்கணும். நம்ம இது இப்படிதான் வரும்ன்றது நமக்கு தெரியும். நம்ம ஒரு கலர்ல வண்ணங்கள்ல தான் இந்த தெருவை பார்க்குறோம். இந்த வண்ணங்கள்ல போட்டோ எடுத்தா இப்படிதான் வரும்ன்றது நமக்கு கண்டிப்பா நம்மளோட மைண்ட் சொல்லும் இல்லைங்களா? ஓகே இப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க கருப்பு வெள்ளையில அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ காட்சியை கருப்பு வெள்ளையா பார்க்கும்பொழுது இன்னும் அதை வந்து மெருகேற்றுவீங்க. ஓகே இந்த குப்பை வந்து அழகா தெரியுது கருப்பு வெள்ளையில, அப்ப நம்ம இந்த குப்பையை வந்து தவிர்க்க வேணாம், நம்ம இதை சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஓகே ஓகே சார். ஸோ அது மாதிரி சில உங்களுக்கு வந்து ஒரு காட்சியை ரசிக்கிறதுக்கு கொண்டு போகும். இப்போ இந்த புகைப்படத்தை நீங்க கலர்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இந்த கரை இருக்கு இல்லையா, கரையில வந்து பேரு தகுதி இங்க பாருங்க. பாட்டில் தெரியுதா? பியர் பாட்டில், சரக்கு பாட்டில், பாலித்தீன் கவர்கள், செத்து போன மீன்கள், அப்புறம் நிறைய கொஞ்சம் துர்நாற்றம் வீசுவாங்க. இது வந்து உங்களை வந்து அந்த கண்டிப்பா உங்க மைண்ட் அங்க கொண்டு போகும். இப்ப நீங்க இதை வந்து எல்லாத்தையுமே தவிர்த்துட்டீங்க, வெறும் காட்சியை மட்டும் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இதை வந்து ரசிக்க தோணும். அவங்களோட மனதோட அந்த வாழ்வியல் கலர்ல இருக்கலாம், காட்ட முடியுங்களா சார்? வண்ணங்களை தேடணுமே சார். பெரிய ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். ஓகே ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு ஹார்ட் டிஸ்க்ல எங்க இருக்குன்னு தெரியாது. ஓகே சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டிப்பா ரொம்ப நன்றி. அனைவர் கேள்விக்கும் ரொம்ப நன்றி. வேற என்ன கேள்விகள் இருந்தா கேட்கலாம். காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த உடல் அமைப்பு, அதோட அந்த படிப்படியான அந்த மலைகள், இயற்கையாக அமைந்த அந்த பெவிலியன் சொல்றது, உலகத்திலேயே இயற்கையா காட்சி பார்க்கறதுக்கு அமைந்த மாதிரி ஒரு மலை அமைப்பு. அங்கிருந்து உட்காந்து இந்த ஊரே இந்த திருவிழாவை பார்க்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புகைப்படமும். எனக்கு ரொம்ப அதோட வீரியத்தையும் அந்த பின்னாடி மக்களோட அந்த ஆறாவாரம், அந்த கூட்டம். வணக்கம்.
வணக்கம் முஸ்தபா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் அத தொடக்கத்திலேயே கேட்டிருக்கணும். ஆனா நான் இப்ப சொல்லுங்க இந்த சார். நிறைவா கேட்போம்னு தான் கேட்கிறேன். கருப்பு வெள்ளையில உங்களுடைய பதிவுகள் ஒவ்வொன்னும் ஒரு மிக சிறந்த படங்கள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய வாழ்வியல காட்டக்கூடிய படங்களா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க இந்த கருப்பு வெள்ளையை தேர்ந்தெடுத்து நீங்க படங்கள் எடுத்துக்கொண்டும், அத வடிவப்படுத்தி வெளிப்படுத்தும் போதும், உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கும். கருப்பு வெள்ளையில தானே முதல்ல படங்கள் எல்லாமே இருந்தது. வண்ணத்துல இல்ல. ஆமா சார். தொடக்கத்துல ஃபில்ம் எல்லாம் போட்டு நாம எடுக்கக்கூடிய சூழல்ல கருப்பு வெள்ளை மட்டும் தான் இருந்தது. அந்த ஃபில்ம் கேமரா பயன்படுத்திய நிலையில அவங்க எடுத்த கருப்பு வெள்ளை படங்களுக்கும், இப்ப நாம பயன்படுத்துற எஸ்எல்ஆர், டிஎஸ்எல்ஆர் கேமராக்களினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும், நீங்க நெறைய வேறுபாடுகள உணர முடியும் இல்லையா? ஆமா சார். ஆமா. கண்டிப்பா, அ கண்டிப்பா. அ அதுல அவங்களுடைய காலத்துல சிறப்பா எடுத்திருக்கிறாங்கன்றத உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்ப இருக்கிறத விடவும் பல நிலைகள்ல அவங்க ரொம்ப சிறப்பா தொழில்நுட்பத்துல இப்போ ஒருத்தவங்க கூட கேட்டாங்க. ஐஎஸ்ஓ வந்து என்ன வைக்கணும்னு. நீங்க அதுக்கு ஒரு அருமையான விடை ம், சொன்னீங்க. ம், அது வந்து ம், ம். உங்களுடைய அது பழக்கத்துல தான் வரும்ன்ற அடிப்படையில சொன்னீங்க. கண்டிப்பா தொடக்க சார். காலத்துல கேமரா பயன்படுத்தினவங்க அத்தன பேருமே ஒரு ம். பெரிய தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தும், அவங்க எடுத்த படங்கள் வெளியில எடுத்த படங்கள், அதாவது ஒரு அறையிலிருந்து வெளியில எடுக்கும் பொழுது, அவங்க பல வகையான அறிவு பெற்றிருந்தாங்கன்றத ஒத்துக்க முடியுதாங்க முஸ்தபா? ஆமா சார். இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் சார். ஒரு ஆமா. 32 ரோல்ல ஒரு ம். பயணம் போம்பொழுது, அத வந்து அவங்க அந்த காட்சிப்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்ற டைம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ரொம்ப அதிகமானதா இருக்கும். ம். ஏன்னா, அந்த ம். ஒரு பயணத்துல ஒரு 20 ரோல் எடுத்துட்டு போறாங்கன்னா, அவங்க ரிட்டர்ன் ம். வரும்பொழுது, அந்த 20 ரோல் வந்து யூஸ் ஆகணும். இல்ல அதுல நான் 32 ஃபோட்டோ நானும் முயற்சி பண்ணேன் இன்னைக்கு ஒரு இப்போ ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு ரோல் ம். போடுறோம். ஆனா, அந்த 32 ஃபோட்டோவும் கரெக்ட்டா வருதுல்ல. 2 ஃபோட்டோ தான் ம். நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியுது. அப்போ 30 ம். ஃபோட்டோ வீணடிக்கிறோம் இல்லைங்களா? அதோட ம். செலவு எவ்வளோ ஆகும் தெரியுங்களா? அந்த ஃபிலிம் ரோல் வந்து இன்னைக்கு ரூ. 600. அத ஸ்கேன் ம். பண்றதுக்கு 300, அத வந்து கழுவுறதுக்கு 300. ஒரு ரூ. ம். 1000க்கு 2 ஃபோட்டோ தான் என்னால இன்னைக்கு கிடைச்சது எனக்கு, இந்த மாதத்துல. ம். ஸோ, ம். அந்த காலத்துல வந்து எவ்வளவு ப்ரொஃபஷனலா அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க சார். ம். 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 நம்ம ஒரு புகைப்படம்ன்றது ஒரு பொறுப்போட. காட்சிப்படுத்துறோம். அந்த ம். பொறுப்புணர்வு ம். வந்து இன்னைக்கு டெக்னாலஜில ஒரு ஷட்டர பிரஸ் பண்ணும்பொழுது, ஒரு ஒரு ம். பிரஸ்ஸுக்கு 25 ஃபோட்டோ எடுக்குது. அந்த ம். 25 ஃபோட்டோவும் நல்லா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ம். ஆனா, ம். இன்னைக்கு டெக்னாலஜி வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கு. அந்த ம். காலகட்டத்துல அது மாரி வாய்ப்பு கிடையாது. அந்த ம். ஒரு ஷாட்ல இன்னைக்கு எடுக்க 25 ஃபோட்டோவும் ஒரு ரோல்ல எடுத்தாவணும். அப்போ ம். ஒண்ணு ஒண்ணா அந்த காட்சியா இருக்கிற அந்த பொறுப்புணர்வு, நம்ம யார எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், எங்க எடுக்கிறோம், எப்ப எடுக்கிறோம். இந்த 5 கேள்விகள் எப்பொழுதுமே அவங்களோட மனதுல இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, ம். அந்த ஒரு புகைப்படம் ஒருத்தவங்களோட வாழ்க்கைய மாத்தப் போகுது. ஒரு நாட்டோட அரசியல மாத்தப் போகுது. ஒரு கம்யூனிட்டியோட அவங்களோட வாழ்வியலே மாற்றி அமைக்கப் போகுது. அந்த பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல இருந்தது சார். இன்னைக்கு ம். வந்து டெக்னாலஜி வளர்றதுனால, நம்ம அத 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 இதே நம்ம இன்னைக்கு டிஜிட்டல்லயும் அந்த பொறுப்புணர்வ கொண்டு வர முடியும். அது வந்து ம். ஒரு தனி நபர் ஒரு தனி நபருக்கும் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணா மட்டும் தான், அந்த மாரி கொண்டு வர முடியும். ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து அதிகமான இன்னைக்கு நெறைய புகைப்படம் எடுக்கலாம் சார். ஆனா நல்ல ம். புகைப்படம் வருதான்னா ரொம்ப டவுட் தான். நானும் ஒரு இடத்துக்கு ம். போனா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு, நான் இந்த இடத்த காட்சி பண்ணும்பொழுது ஒரு 50 புகைப்படம் எடுத்தேன். ம். 50ல ஒரு புகைப்படம், நல்ல புகைப்படம் கிடைக்குது. ஆனா, அந்த ம். பொறுப்புணர்வு எனக்கு இருக்கு. 50 புகைப்படம் வந்து கன்டினியூவா எடுக்க மாட்டேன். டைம் ம். எடுத்துக்குவேன். ஒரு 3/4 மணி நேரம், ம். 1 மணி நேரம் இருந்து அந்த 50 படம் எடுத்திருப்பேன். புரியுதுங்களா? ம். அந்த ம். நான் வந்து 50 படத்த வந்து 1 நிமிஷத்துல எடுக்க முடியும். டர்ன்னு அடிச்சு 50 படம் வந்துரும். ஆனா, ஒரு ஒரு அசைவுகளையும் நான் வெயிட் பண்ணி எது எனக்கு வேணும், அந்த இடத்துல கொடி பறக்கணும், அந்த இடத்துல நாகூர் தர்காவோட அந்த எழுத்து தெரியணும், அந்த இடத்துல இந்த கோபுரம் தெரியணும். அதே நேரத்துல இந்த மாணவர்கள் உள்ள விளையாடக்கூடாது. இந்த வெளிய வந்து விளையாடணும். வெளிச்சம் முகத்துல படணும். ஒரு ஒரு காட்சியும் நம்மள நோக்கி வந்துட்டே இருக்கும். அந்த பொறுப்புணர்வு அந்த காலத்துல இருந்திருக்கும். நானே சில பேரு ஃபிலிம் ரோல்ல பெரிய ஜாம்பவானோட கான்டாக்ட் ஷீட்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ரோல்ல எத்தினி நல்ல படம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 படம், 3 படம் தான் எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரே ம். நிகழ்வ ஒரு ரோல் ஃபுல்லும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் சார். அந்த பொறுப்புணர்வு எல்லாருக்கும் பழைய காலத்து அ மனிதர்கள் போல இப்ப இல்ல. எல்லாரும் அந்த பொறுப்புணர்வு மீறி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபில இருக்கோம். ஆமா. நீங்க சொன்னதுல
இந்திரா காந்தி அம்மையாரை எடுத்த அந்த இறுதி நிலைகள் எடுத்த ஒரு வெளிநாட்டுக்காரரை புகைப்படக்காரர் பத்தி சொன்னீங்க. டேவிட் டோர்னலி இப்போ டேவிட் டோர்னலி ஆமா. அது போல காந்தியினுடைய இறுதி நிகழ்வுல அந்த கார்த்தியே அந்த பிரெஞ்சு போட்டோகிராஃபர் ரொம்ப பிரெஞ்சு பெரிதும் பேசப்பட்டவர் இல்லையா? ஆமா சார். ஆமா. அவருடைய காலத்துலலாம் இப்போ நீங்க சொன்னீங்க இன்னொரு ஒரு செய்தி வந்து அந்த வைட் ஆங்கிள் எடுக்கிறது, பெரிய அளவுல எடுக்கிறது. லென்ஸ வந்து தொடர்ந்து அவங்க எப்படி மாத்தி மாத்தி எடுத்திருப்பாங்களா? இல்ல இயல்பான ஒரே லென்ஸ மட்டுமே பயன்படுத்தியிருப்பாங்களா? இல்ல சார், நீங்க வந்து போட்டோ ஜேர்னலிசம் இது மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போறாங்கன்னா ம். ஒரே லென்ஸ் தான் சார் யூஸ் பண்ணி ஆகணும் அவங்க. ஏன்னா ஒரே அதுதான் லென்ஸ்னா கேட்கிறேன். இப்போ ஒரே லென்ஸ்னா சார், அப்படி பயன்படுத்தக்கூடிய லென்ஸா நீங்க உங்களுடைய எதை தேர்ந்தெடுப்பீங்க? எந்த லென்ஸ் தேர்ந்தெடுப்பீங்க? இல்ல ஒரே லென்ஸ்ன்றதுனா வந்து ஒரே ஃபோக்கல் லென்ஸ் சொல்ல சார். ஒரு லென்ஸை ம். மாத்தாம அது கொஞ்சம் ஜூம் ம். போயிட்டு வெளியே வர மாதிரி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ம். வந்து ஒரு காசுக்காக அந்த ஷூட் பண்றாங்க, அவங்களுக்காக ஷூட் பண்ணல இல்லைங்களா? ம். அப்போ ஆமா, உண்மை. அவங்களுக்கு முக்கியமான தருணங்களை காட்சி பண்ணி ஆகணும் போது ம். அதிகபட்சமாக 24/17 சொல்லுவாங்க சார். அந்த ரேஞ்சு ம். தான் நிறைய ம். பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 24/70 தேவைன்னா ஜூம் ம். பண்றது, தேவையில்லைன்னா ஜூம் அவுட் பண்றது அது மாதிரி. ஸோ அந்த இது மாதிரி அசைன்மெண்ட் போகும்போது வேரியபிள் லென்ஸ் சொல்லுவாங்க சார். ம். ம். அதிகமான வைடாவும் அதிகமான ம். வைடு இல்லை, ஒரு காட்சிப்படுத்துற விதம் 35 நம்ம கண்ணு பார்க்குற விதம் வந்து ஒரு 35 mm சொல்லுவாங்க சார். அது நம்ம ம். கண்ணு பார்க்குற ஒரு ஃபோக்கல் லென்த். ம். அதை ம். ம். தவிர்த்து இன்னொரு ஒரு 2 இது எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். அதை 28, 25 28 அதுல இருந்து 70 இந்த ரேஞ்சுக்கு அவங்க வந்து லென்ஸ் வச்சிருப்பாங்க சார். 24/70. ம். 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 இப்போ என்ன மாதிரி அருமை. ஆளுகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லென்ஸ் ம். தான் யூஸ் பண்ணுவேன் சார். நான் வந்து இந்த லென்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது எனக்காக எடுக்க போற புகைப்படங்கள். ஸோ ம். இப்போ இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா நீங்க என்கிட்ட வந்து அந்த வேரியபிள் லென்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஜூம் பண்ணி எடுத்துருப்பேன் அந்த மாடை மட்டும். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ம். இந்த ஆரவாரம் வேணும், இந்த ஒரு எனர்ஜி வேணும், பின்னாடி ம். மக்கள் வேணும், அந்த வானம் வேணும், அந்த கிளவுடு வேணும், இங்க இருக்கிற ஒரு முழு விஷயத்த வந்து ஒரு பிரைம்ல ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ம். என்ன ம். பிரைம் ஷூட் ம். பண்ணியிருக்கேன்? 24 mm 23 mmனா எனக்கு வந்து 35 mm சார். இது நம்ம கண்ணு பார்க்குற சைஸ். இது ஒரு கண்ணு ம். ஒரு திருவிழாவை ம். நேரா ம். ம். பாக்குது ஒரு டிராக்டர்ல நின்னு அந்த ஷாட். இது எந்த ஒரு அருமை. ஜூம் அவுட்டும் இல்லாத ஒரு ஷாட். அருமை. ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. முஸ்தபா எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பா நீங்க நல்ல தமிழ்ல, அழகான தமிழ்ல பேசுனீங்க. இன்னும் சிறப்பு. நீங்க உங்கள்ட்ட இருந்து நிறைய செய்திகள் நீங்க தொடர்ந்து குடுக்கணும். மக்களுக்கு நிறைய தெரியணும். அடுத்த முறை ஒரு ஒளிப்பட கலைஞர், அதாவது புகைப்பட கலைஞர்களையும் இணைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு நிகழ்வை உங்களோட நடத்தணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா சார். உறுதியா அது வந்து அவர்களுக்கு பெரிய அளவுல பயன்படக்கூடும். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அது உங்களுடைய நிலைகளுக்கு பெரிய துணையா இருக்கும். அவர்களுக்கும் பல புரிதல்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மனோரஞ்சினி திருநாவுக்கரசு தொடருங்க. சார் இந்த ஒரு புகைப்படம் தான் சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா எல்லா மாடுகளிலும் மொபைல் நம்பர் எழுதியிருக்கும். ஏன்னா மஞ்சு விரட்டுல வந்து ஒன் டைம்ல ஒரு 20-30 மாடை வந்து மஞ்சு விரட்டு வந்து என்ன சொல்லுவாங்க சார், அது ஜல்லிக்கட்டை விட பழமையானது. ஜல்லிக்கட்டு வந்து ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரப்பட்டது. மஞ்சு விரட்டுன்றது வரையறையே இல்லாதது. அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இந்த மாடுகள் வந்து 2 கிலோமீட்டர் 3-4 கிலோ 2-3 ஊர் தாண்டி ஓடிடும். அதை பிடிக்கவும் முடியாது. அப்போ அவங்களோட மொபைல் நம்பர் அந்த காலத்துல மொபைல் நம்பர் இல்ல. அந்த கிராமங்காரங்க சொல்லி ஒரு மாடு அங்க நிக்குது, இது யார் மாடுன்னு தெரியல அப்படின்னு இப்போ பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்திருந்தனால எல்லார் கையிலயும் ஒரு டிஜிட்டல் ஆனதுனால நிறைய மாற்றங்களை நீங்க 10 வருஷத்துக்கு மஞ்சு விரட்டுல எடுத்த இருக்கோன்றதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன அடையாளங்களை வச்சு நம்ம கலாச்சார மாற்றத்தை வந்து நம்ம பதிவு பண்ணலாம். ஒரு டாக்குமெண்டேஷன். இதுவும் எல்லா மாடுலயும் மொபைல் நம்பர் வந்துருச்சு. இதை தேடி ஒருத்தர் சொல்லுவாரு, உங்க மாடு அந்த இடத்துல நிக்குது, இதாங்க ஃபோன் நம்பரு அப்படின்னு ஃபோன் அடிப்பாரு பார்த்துட்டு. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த எதனால அந்த புகை எடுக்கப்பட்டதுன்றதுக்காக சொல்றேன். மனோரஞ்சினி மேடம் சொல்லுங்க மேம். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். இறுதியாக ஏதேனும் கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். என்னோட தொடர்பு நம்பர் இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம். ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னோட இமெயில் ஐடி இருக்குது, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், என்னோட வெப்சைட்டும் இருக்குது. இது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம்.
நான் சில நேரங்களில் கிளாஸும் எடுப்பேன். புகைப்படம், ஸ்ட்ரீட் ஃபோட்டோ பெரும்பாலும் என்னோட பெரும்பாலான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி என்னோட இது. நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில மக்களோட அ அடையாளங்கள் சார்ந்து நெறைய ஒர்க் பண்றேன். நெறைய புகைப்பட ஸ்டைல் இருக்கு. ஒரு புகைப்பட கலைஞரும் ஒரு மாரி ஒர்க் பண்ணுவாங்க. என்னோட ஆர்வம் பார்த்தீங்கன்னா, மக்களோட அடையாளங்கள், அவங்களோட கலாச்சார அடையாளங்கள் எங்க இருக்கும், எத ஃபோட்டோ எடுக்கிறோம், யார ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த கேள்விகள், அதெல்லாம் நிறைஞ்சதா இருக்கும் என்னோட புகைப்படம். ஸோ உங்களுக்கு என்ன விளக்கம் இருந்தா எனக்கு ஹெல்ப்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது என்னோட ஐடி குடுத்துருக்கேன். தேங்க்யூ மேம். நீங்க கன்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றிங்கய்யா. நிறைவு பகுதிக்கு போயிடலாங்கய்யா. நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம பிரிவின் பொறுப்பாளர் சங்கீதா சௌரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். சிறப்பானதொரு உரை, இயல்பான மொழிநடை, ஒளிப்படக் கலையின் வாழ்வியல் நுணுக்கங்களை மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் அனைவருக்கும் புரியும் வண்ணம் எடுத்துரைத்த ஆவண ஒளிப்பட வரைஞர் திருவாளர் முகமது முஸ்தபா ஐயா அவர்களுக்கு எமது தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தொன்மை பேசுவோம் என்ற பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு தங்கள் ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொண்ட பங்கேற்பாளர்களுக்கும் எமது நிறுவனம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னோடது மாலை வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் நம் திரும்ப உரையாடலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த காரிக்கிழமை மற்றொரு கருத்தரங்கில் இணைவோம். நன்றி, வணக்கம்.